12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மைக்கில் படிங்க வாசிக்கிறவங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு கேட்கணும். நீதிமொழிகள் 12:5. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். The thoughts of the righteousness are right, but the counsels of the wicked are deceit. Okay. DECEIT. Okay. வஞ்சகம் இல்லையா? வஞ்சகம் தானே அர்த்தம். டிசைட் மீன்ஸ் வஞ்சகம். டிசைட் மீன்ஸ் வஞ்சகம், கன்னிங்னஸ். எஸ். அப்போ நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானது, துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் சூதானவை. சூதனா சூது, வஞ்சகம் நிறைந்தவைகள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எஸ். அப்போ இந்த நாட்களிலும் நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். இன்னைக்கு செய்தி தலைப்பு ஆவிக்குரிய தெளிவு, ஸ்பிரிச்சுவல் சானிட்டி. ஆவிக்குரிய பரிசுத்தம் ஆர் தெளிவு. முதல்ல நம்ம தெளிவு இருக்கணும். சமாரியா ஸ்திரீக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது. அவளுக்குள்ள ஒரு பாவ காரியம் இருந்தது. 5 கணவனோட ஜீவிக்கிறது இருந்தது. 5 கணவனோட ஜீவித்தவ ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்னா அந்த பிரசன்ஸுக்குள்ள அவளால் வரவே முடியாது. ஆமென். நம்ம தான் கிட்ட போய், மோசே கிட்ட போய் பார்த்தான். அது அது அந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? கிட்ட போய் பார்ப்பேன். தட்ஸ் த இன்னசென்ட் ஸ்பிரிட். இதைத்தான் தேவன் விரும்புவார். ஐயோ நமக்கெல்லாம் அது முடியாதுப்பா, நம்மளாலலாம் அது முடியாதுப்பா, நமக்கெல்லாம் அது எரிகிற அக்கினி நம்ம ஒரு மாதிரி பண்ணுதே, நம்மளால முடியாது, நம்மளால போகக்கூடாது, நம்ம கிட்ட போகக்கூடாது. நோ நோ நோ. மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்த்தார். மோசே ஒரு தெளிவு, கிட்ட வருகிறதை பார்த்தார். ஆமென். நீங்க கிட்ட வரணும். உங்களுக்குள்ள 1000 குறை இருக்கும், 1000 பலவீனம் இருக்கும். பலவீனம் இல்லாத மனுஷன் இல்லை. சில பேர்ட்ட சில காரியங்களே இருக்கும், சில ஃபோர்ஸப்ஸ் பிசாசு மேல போட்டிருக்கும், சில காலங்கள் இருக்கும். டோன்ட் வரி, பயப்படாத. சமாரியா ஸ்திரீக்கு அப்படிதான் போடப்பட்டுச்சு. அது போடப்பட்ட காரியத்தோடு கூட தான் அவ தண்ணி முள்ள வர்றா. அங்க இயேசு உட்கார்ந்து இருக்கிறார், இளைப்படைந்தவராக இருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு இளைப்பு எதுல இல்லை, மாம்ச இளைப்பு இல்லை. இயேசு இளைப்படைந்தவரா இருப்பார்னா எப்படி இருப்பார் தெரியுமா? ஆவியில் இருப்பார். இதை ஜனங்கள் அறிந்து கொள்ள மாட்டாங்க. மதிமயங்கி இருக்கிறாரும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி அந்த இடத்துல வல்லமையா கர்த்தர் டங்ஸ்ல நிரம்பி இருந்திருப்பார். ஐ அம் thirst, I am hunger, give me one soul. இன்னைக்கு எனக்கு ஊழியத்துல ஒரு நிறைவு வேணும், இன்னைக்கு ஊழியம் செஞ்சதுல எனக்கு ஒரு திருப்தி வேணும். அப்படிதான் கேட்டுட்டு உட்கார்ந்து இருந்திருப்பார். அப்படிதான் கேட்டுட்டு அங்க அந்த இடத்துல அமர்ந்து இருந்திருப்பார். யாக்கோபுடைய கிணத்துல அமர்ந்து இருந்திருப்பார். ஆமென். அவருக்கு எல்லாம் தெரியும். சமாரியா ஸ்திரீக்கு எல்லாம் தெரியும். யாக்கோபு யாருன்னு தெரியும், பழைய ஏற்பாடு என்னன்னு தெரியும், யூதர்களுக்கும் இவங்களுக்கு இருக்கிற எல்லாம் தெரியும் அவளுக்கு. ஆனா ஏதோ ஒரு விதத்துல கட்டப்பட்டிருக்கிறாள். ஆனாலும் அந்த கட்டு இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தது. ஆமென். இயேசுவின் இடத்துல அவளை என்ன செய்தது? கொண்டு வந்தது. மோசே அப்படித்தான். கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்த்தார். அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்த்தார். அவர் ஸ்டெப்பா கர்த்தர் அவனை நடத்துகிறதை நீ பார்க்க முடியும். மோசே பாதரட்சைகளை கலற்றி போடு. ஆமென். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அவனுக்கு அதை ஐடென்டிஃபை பண்றார். நீ அப்கோர்ஸ் நீ நினைச்சது கரெக்டு தான். ஆமென். உன் பாதரட்சைகளை கலட்டி. பாதரட்சைங்கிறது நம்ம நேச்சர், நம்முடைய ஸ்வாபம், பழைய ஸ்வாபம். அவன் பழைய ஸ்வாபத்தை கலட்டி போட்டுரு. பாருங்க, இன்னும் மோசைகிட்ட எல்லா பழைய சுவாபம் போயிடுச்சா? இல்லையே. 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மோசே புட் டவுன் யுவர் ராட், கீழே போட்டோன்னு அது உள்ள இருந்து என்ன வருது? சர்ப்பம் வருது. ஆமென். ஒரு எகிப்தியனை நீ அடிச்சு கொன்னல்ல. ஆமென். அந்த சாபம், அந்த பாவம் தான் இந்த கோலுக்குள்ள இருக்கு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமென். எஸ். அதான் நான் கீழே போட சொன்னேன். கீழே போட்டுரு. இப்ப வாழப்படி. பிரைஸ் காட். பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க, அவன் அப்படியே ஸ்டெப்பா கர்த்தர் நடத்துகிறார். இதுதான் தெளிவு. இப்படி தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும். நம்மளை ஏன் கர்த்தர் பயன்படுத்த முடியல? ஏன் இன்னும் நமக்குள்ள ஒரு தெளிவு வரல? சமாரியா ஸ்திரீ பாருங்க, அந்த கிணத்துல இருந்து வீட்டுக்கு போகும்போது தெளிவோட போனோம். ஸ்பிரிச்சுவல் சானிட்டி, தெளிவு, பியூர். ஆமென்.
ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போல்ட்னஸா பேச ஆரம்பிச்சிட்டான். முதல்ல ஆப்போசிட்டா பேசினான். எனக்கும் உமக்கும் என்ன? ஆமென். நீர் என்கிட்ட எப்படி கேட்கலாம்? நீ யூதனாக இருக்க, நான் சமாரியாளாக இருக்க, என்கிட்ட தாகத்துக்கு தான் நீங்க எப்படி கேட்கலாம்? அது ஒரு ஸ்பிரிட், அந்த ட்ரெடிஷனல் ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்து பேசுது. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ தேவனுடைய ஈவு மீன்ஸ் என்னது? கிஃப்ட். உனக்கு கிஃப்ட் கொடுக்க நான் வந்திருக்கேன். உனக்கு நான் கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். தேவனுடைய ஈவுனா என்னது? இட்ஸ் a gift from God. ஆமென். உங்க தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உங்ககிட்ட கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால், நீ அதை அறியல, உனக்கு அந்த தெளிவு இல்லை. சோ கர்த்தர் பேச 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 அந்த தெளிவு நீங்க அறியணும். நீங்க ஜெபத்தில் ஆராதிக்கிற தேவன், நீங்க ஜெபத்தில் மகிமைப்படுத்துற தேவன், சபையில் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? ஆமென். நீங்க எப்படிப்பட்டவரா இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துடும். ஆண்டவர் உங்க ஸ்தானத்துக்கு இறங்கி வந்துருவார். நீங்க ஆண்டவர் ஸ்தானத்துக்கு இறங்கி போயிருவீங்க. இதை நீங்க நல்லா செக் பண்ணா தெரியும். லூக்கா 15:19 அதிகாரத்திலே யாரு அவன் பேர் என்ன? சகேயு பாருங்க. அவன் என்ன செய்யறான்? இயேசு அந்த வழியா வராரு தெரிஞ்ச உடனே அந்த வழியில இயேசுவுக்கு முன்பாக ஓடினான். இது ஒரு விதத்தில் என்ன தெரியுமா? ஆக்சுவலா born again. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் சகை எங்க ஓடணும்? இயேசுவே பார்க்கல, ஒரு தெளிவு. ஓ ஜீசஸ் இஸ் கமிங். ஹல்லேலூயா. இயேசு வருகிறார். இயேசு இந்த வழியா வருகிறார். ஓ இந்த வழியா தான் வருகிறார். ஆட்டோமேட்டிக்கலி இட் சேஞ்ச்டு. a natural change. like a baby. புரியுதா உங்களுக்கு? ஒரு குழந்தை மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டான் ரோட்ல. ஆமென். அவ்வளவு பெரிய ஆளு, டாக்ஸ் கலெக்டர், ஒரு குழந்தை மாதிரி ஓட்டிட்டான். அந்த 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 தெளிவை கர்த்தர் பார்த்தார். உங்க மன தெளிவை கர்த்தர் பார்த்து தான் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க மனம் ட்ரபிளா இருக்கிற வரையிலும் கர்த்தரால உதவி செய்ய முடியாது. உங்க மனம், அந்த மைண்ட் வேனிட்டி, அது உங்களுக்கு வரணும். அந்த அந்த தெளிவு வரணும். பேசுகிறவர் கர்த்தர். ஆமென். என்னால இது முடியாது, தேவனால இது முடியும், தேவனால இது கூடும், கர்த்தரால எல்லாம் கூடும். ஆமென். பாருங்க, அவன் போய் ஒரு மரத்துக்கு ஒரு மரத்து மேல உட்கார்ந்தான். ஆண்டவர் போன உடனே, நான் இங்க நிக்கிறேன், நீ மரத்து மேல உட்கார்ந்துருக்கியா, இறங்கடா கீழே, அப்படிலாம் சொல்லியிருக்கணும். தேவன் என்ன சொன்னாரு? நோ, நீங்க அங்கதான் நினைக்கிறீங்க. இயேசு அண்ணாந்து பார்த்தார். யார அண்ணாந்து பார்த்தார் நினைக்கிறீங்க? சகேயுவையா? ஹெவன் அண்ணாந்து பார்த்தார். பைபிள்ல இயேசு அண்ணாந்து பார்த்தாருங்கிறது ஒன்லி ஃபியூ, கொஞ்ச இடத்துல தான் வரும். இயேசு அண்ணாந்து பார்த்தார்னு வரும். எதுக்காக அண்ணாந்து பார்த்தார்? லார்ட் ப்ளீஸ், இவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் இவன் பெயரை சொல்லும். இவன் நேம் Zacchaeus means white. white என்னது? தெளிவு, பியூர் ஒயிட். சகேனா அர்த்தமே அதான், பியூர் ஒயிட். எப்ப அவன் சிறுபிள்ளை மாதிரி ஓடி, இதாங்க அவன் செஞ்சது. this the sign. show your sign. ஆமென். show your sign. உன் ஜெபம்லாம் அப்புறம், ஒப்பு கொடுக்கிறதுல அப்புறம், உன்னுடைய பாவ அறிக்கையில அப்புறம் அதெல்லாம் கர்த்தர் அதெல்லாம் மயங்க மாட்டார். கவலைப்படாத, அதெல்லாம் கவனிக்கவே மாட்டார், கண்டுக்கவே மாட்டார். உனக்குள்ள தெளிவு வந்துருச்சுன்னா உனக்குள்ள இருக்கிறது என்னன்னு உனக்கே தெரியும். தெளிவு வந்துச்சுன்னா தெரியும்ல. குழம்பு போயிருந்தாதான் ஒண்ணும் தெரியாது. லார்ட் ஐ எம் ட்ரபிள், ஐ எம் கன்ஃபியூஸ், எனக்கு ஏன் இப்படி நடக்குது எனக்கே தெரியல. ஆனா ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுக்க, கர்த்தர் என்ன பார்க்கிறாரு? ஒரு தெளிவோட உட்கார்ந்துருக்கான். என்ன பார்க்கணும்? எப்படி உட்கார்ந்துருக்கிறான்? அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி. அவர் எப்படிப்பட்டவரோ, ஆமென். நான் இமேஜ் பண்ணியிருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? ஆமென். கடிந்து கொள்ளுகிறவரா, சபிக்கிறவரா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவரா? சொல்றாங்களே. ஆமென். எனக்குள்ள இருக்கிற ஆவிய பயங்கரமான ஆவி, ஏழைகள்ட்ட இருந்து புடுங்கிறது, அரசாங்கத்தை ஏமாத்துறது,
7 ஆஸ்திகளை விழுங்குறது. இப்படிப்பட்ட ஆவி கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத ஆவி. அப்ப என்ன பார்த்த உடனே சபிச்சிருவாரோ? ஆமென். அத்திமரத்தை பார்த்த உடனே சபிச்சது போல சபிச்சிருவாரோ? ஆமென். கோரசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, அப்படி கண்டமிங் வார்த்தை சொல்லிடுவாரோ? ஆமென். அதையெல்லாம் எதை பத்தியும் அவன் கவலைப்படல, எதை பத்தியும் கவலைப்படல. எப்படிப்பட்டவர்? ஆமென். எப்படிப்பட்டவர்? ஒரு தெளிவு, ஒரு மைண்ட்ல ஒரு தெளிவுங்க. உள்ளுக்குள்ள 1000 பாவம் இருக்கு. சமாரியா ஸ்திரீக்குள்ள என்ன இருக்கு? 1000 பாவம் இருக்கு. 5 கணவன், 6வது கணவனோட வாழ்றா. ஆனா யார் கூட பேசிட்டு இருக்கிறா? யார் கூட பேசிட்டு இருக்கிறா? சொல்லுங்க. எப்ப அவ கிறிஸ்டல் கிளியருக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டாலோ, அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தரணும்னு கேட்டாலோ, அப்பதான் கர்த்தர் சொன்னார், கால் யுவர் ஹஸ்பண்ட், கால் யுவர் ஹஸ்பண்ட். அப்ப கூட தெளிவா என்ன சொன்னா தெரியுமா? லார்ட், ஐ ஹேவ் நோ ஹஸ்பண்ட். ஆமென். ஹalleluya. ஐ ஹேவ் நோ எனி ஹஸ்பண்ட். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? ஐயோ, இதை நீங்க புரியாம போயிட்டீங்கன்னா இந்த வந்ததே அர்த்தம் இல்ல. பியூர் லார்ட், ஐ அம் பியூர். உங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். 5ஐயும் போட்டுட்டேன், 6வது இருக்கானே அவனையும் போட்டுட்டேன். இயேசு சொல்றார், 5 பேர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு கணவன் அல்ல. உள்ளபடி சொன்னாய். இதான் பியூர். ஆண்டோட சமூகத்தில் உள்ளபடி பேசுங்க, உள்ளபடி சொல்லுங்க, இருக்கிறத சொல்லுங்க, உள்ளபடி பேசுங்க. உங்களை எல்லாம் ஆண்டருக்கு தெரியும். ஷோ யுவர் ரியல், ஷோ யுவர் ரியல். இதான் உண்மை, இதான் உண்மை, இதான் உண்மை. இயேசு பேசிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல இயேசு உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், புரியுதா? நீ போய் முதல்ல போய் மனம் திரும்பிட்டு வா, அப்புறம் நான் உனக்கு பேசுறேன் போ சொல்லியிருக்கணுமே, சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. தாகத்துக்கு தாகம். ஆமென். தாகத்துக்கு தாகம். ஐ அம் சோ தர்ஸ்ட் அண்ட் ஹங்கர். நான் தாகமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன். என்ன தாகம்? ஆத்ம தாகம். இது இயேசுவுக்கு சிலுவை பரியந்தமும் இருந்தது. இங்க பார்க்கறாரு, இங்க பார்க்கறாரு, இங்க பார்க்கறாரு. ஆண்டவரே, எல்லாரும் தூரம் போயிட்டாங்க, இந்த 2 ஆத்மா தானே இருக்கு, இந்த 2 ஆத்மால வெறுங்கையா உங்ககிட்ட வரமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேனே, இப்ப நான் என்ன செய்வேன்? ஒன்று செய்வேன், பிதாவே இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெளிவு. கிளியர். My Jesus is crystal clear. Amen. Lord, I thirst. I thirst. என் thirst என்னன்னு உங்களுக்கு தெரியும். Please, I thirst. இதை இந்த கள்வன் கேட்டான். ஆமென். கர்த்தர் கள்வனின் கண்களை திறந்தார். சகேயுடைய கண்களை திறந்தது போல, சமாரியா ஸ்திரீ கண்களை திறந்தது போல, இந்த கள்வனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அவன் இருதயத்தை கர்த்தர் திறந்தார், அவன் ஆவியை கர்த்தர் திறந்தார். தெளிவு. அவ்வளவு நேரம் தூஷிச்சுட்டு இருந்தான், அவ்வளவு நேரம் ஸ்க்ரோலிங். நீ தேவனுடைய குமாரனை ஆனா சிலுவையில இருந்து இறங்கி வாரோ. ஸ்பிரிச்சுவல் சானிட்டிக்கு உங்களுடைய சிச்சுவேஷன் பெருசு இல்லை, உங்களுடைய நேச்சர். அந்த நேச்சர் தான் முக்கியம். சூழ்நிலைகள் பெருசு அல்ல. சூழ்நிலைகள் எப்படியாவது வந்துட்டு போதும். இவனும் அவரும் மாறி மாறி இயேசுவை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? ஆமா, அப்படித்தானே? 2 பேரும் மாறி 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 பரியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வார்த்தைக்கு அப்புறம் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த ஒரு இன்றைக்கு நீர் தேவனுடைய ராஜ்யத்துல, இது யார் அவனுக்கு இந்த தெளிவை கொடுத்தா? யார் தெளிவை கொடுத்தா? இன்றைக்கு நீ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது அடியேனை நினைவும். இதை சொல்றதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும். எனக்கு கணவன் இல்லை சொல்றதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும். பேசுகிறது யார்கிட்ட பேசுற? கர்த்தர்ட்ட பேசுற. ஆமென்.
சகைக்கு ஒரு போல்ட்னஸ் இருந்துச்சு. என்ன போல்ட்னஸ்? ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாலத்து நியாயம் கொடுக்குறேன், என் ஆஸ்திய பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன். போல்ட்னஸ் ஸ்பீச். பி போல்ட்னஸ். பி போல்ட்னஸ். பி போல்ட்னஸ். ஆண்டவர்கிட்ட தைரியமா பேசு. நான் இப்படி செய்யறேன், இப்படி வாஞ்சிக்கிறேன், இப்படி பண்ணலான் இருக்கிறேன், இப்படி செய்யறேன்பா, ப்ளீஸ் என்னை அங்கீகரிங்க, என்னை ஏற்றுக்குங்க. ஆமென். ஏன்னா அவன் பேரை சொல்லி கர்த்தர் சொன்னார். ஜக்கேயுஸ்னா என்ன சொன்ன? பியூர். பரலோகம் இயேசுக்கு உடனே ரிப்ளை கொடுத்தது, மை லார்ட், his name is Zacchaeus, white, pure white. எப்போ இவன் பியூர் ஒயிட்டா மாறினா பிசாசு பார்த்துருக்கும். இவன் நம்ம ஆளுடா. இவன் எப்போ பியூர் ஒயிட்டா மாறினா? எப்போ காட்டத்தி மரத்தில் ஏறினானோ, எப்போ குழந்தைய போல he leap and jump and walk and ran. Amen. Hallelujah. இயேசு எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர். சபைக்கு ஆராதிக்க போகிறேன், என் இயேசு இன்னைக்கு எனக்கு எப்படிப்பட்டவரா வெளிப்பட போகிறார். இயேசு எனக்கு எப்படிப்பட்டவரா வெளிப்பட போகிறார். இன்னைக்கு மகிமையின் தேவனா வெளிப்பட போகிறார். இன்னைக்கு சுகத்தின் தேவனா வெளிப்பட போகிறார். இன்னைக்கு ஆசீர்வாதத்தின் தேவனாக வெளிப்பட போகிறார். என் கட்டுகள் எல்லாம் ஒட்டாக்கிற தேவனாக வெளிப்பட போகிறார். இன்றைக்கு எனக்கு அவர் நித்திய பிதாவாக வெளிப்பட போகிறார். இன்றைக்கு எனக்கு ஆலோசனை கர்த்தராக வெளிப்பட போகிறார். சமாதான பிரபுவாக வெளிப்பட போகிறார். ஆமென். உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ. கர்த்தரும் கூட வருவார். கர்த்தரும் கூட வருவார். சரி, நான் வசனத்துக்குள்ள வேகமாய் வருகிறேன். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். அப்போ இந்த தெளிவு பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்க. அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் கர்த்தர் அந்த ஆவியை துரத்தின உடனே என்ன நடக்குது வாசிங்க. இயேசுவினிடத்தில் வந்து 15. எஸ். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு இயேசுவினிடத்தில் வந்து என்ன செய்தானா? உட்கார்ந்து. அப்ப இந்த புத்தி தெளியணும்னா நீ வீட்டில் உட்காரணும், தேவ சமூகத்தில் உட்காரணும். feet of Jesus, sat before Jesus. sat before Jesus என்னது? மார்த்தாள் பாருங்க, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படும். அநேக காரியம், அநேக காரியம், அநேக காரியம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன்னு கவலைப்பட்டு கலங்கி தான் போறாங்க நிறைய பேர். அதனால பிரியப்பட மாட்டார். அதனால பிரியப்பட மாட்டார். எங்கேயாவது அதில் போட்டிருக்கா? இயேசுவுக்கு சமையல் பண்ணி வைக்கிறதுக்காக மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கலங்கினாள் அப்படின்னு எங்கேயாவது போட்டிருக்கா? லூக்கா 10 அப்படி போட்டிருக்கா? சமையல் பண்ணி வைக்கிறதுக்காக அநேக காரியங்களை குறித்து அவன் என்ன சொல்றா தெரியுமா? என்னை தனியே விட்டு விட்டு வந்திருக்கதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எப்படி? என்னை அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, இதான் சமையல் செய்யறான். ஆண்டவர் அதுலயே பிரியப்படுறாரு. ஆண்டவர் அதுலயா பிரியப்படுறாரு? பலி செலுத்துறதுலயா பிரியப்படுறாரு? ஆமே, அதுலயா பிரியப்படுறாரு? நீ ஏன் நினைச்சுக்கிட்டு அன்னதானம் போடணும், அது போடணும், இது போட்டா சரியாயிரும், அது போட்டா சரியாயிரும், அசனம் போடணும், அது போடணும், இது போடணும். போடுங்க, வேண்டாம்ல. அதை விட முக்கியம் அவர் பாதத்தில் அமருங்க. அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்றாரோ கேளுங்க. அவர் என்ன சொன்னாரு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஊழியம் ஓ ஊழியம் இல்ல. கவலைப்பட்டு கலங்காத. எப்படி செய்வேன், எப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி, ஐயோ அப்படி. கர்த்தருடைய ஊழியமா இருந்ததுன்னா கர்த்தர் நல்ல பங்கு உனக்கு தருவார். மாதந்தோறும் பங்கு தருவார். டெய்லி பிரெட் தவறாம கிடைக்கும். வருஷந்தோறும் நன்மையினால முடி சூட்டுவார். இதுதான் கர்த்தரிடத்துல இருந்து வர்ற பங்கு. ஒன்னும் குறை இருக்காதுங்க உனக்கு. ஒன்னும் குறை இருக்காது. ஒரு நன்மை குறை இருக்காது. தேவ மனுஷனுக்கு கர்த்தர் தரலையா? அருமையா தருவார். ஆமே, நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். இவனு பாருங்க, at the feet of Jesus வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டான்.
17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. 17 இருந்து 19 வரைக்கும் படிங்களேன். சரி, 17 மட்டும் படிங்க. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ இயேசு அவனுக்கு உத்தரவே கொடுக்கல. இங்க 2 பேருக்கு உத்தரவு கொடுத்தார். பண்டி மேய்க்கிறவங்களுக்கு உத்தரவு கொடுத்தார். இன்னொன்னு யாருக்கு உத்தரவு கொடுத்தாரு? பிசாசுக்கே உத்தரவு கொடுத்தார். ஜெபத்தை கேட்டார். எங்களை துரத்துவீரன்னா எங்க துரத்தும்? ஓகே கோ அப்படின்னாரு. யாருக்கு உத்தரவு கொடுக்கல? யாருக்கு உத்தரவு கொடுக்கல? லேகியோனுக்கு உத்தரவு கொடுக்கல. அவன் என்ன கேக்குறான்? அவன் என்ன கேட்டான்? அவன் ஜெபம் எப்படி இருக்கு? தங்கள் அப்படி அவர் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை நான் உங்க கூடயே இருந்துடுறேன். உங்க கூடயே இருந்துட்டா எனக்கு என்ன இல்ல? என்ன இல்ல சொல்லுங்க. உங்க கூட இருந்துட்டா எனக்கு பயம் இல்ல. இனி எதுவுமே என்ன டச் பண்ணாது. நீங்களே இருங்க, என் கூட இருங்க. இயேசுவுக்கு உத்தரவு கொடுத்தாரா? ஏன் உங்க ஜபத்துக்கு இன்னைக்கு உத்தரவு வரல தெரியுமா? ஏன் வரல தெரியுமா? ஆல்ரெடி நீங்க வஸ்திரம் தரிச்சாச்சு, புத்தி தெளிஞ்சாச்சு, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு இனிமே என்ன உத்தரவு கொடுக்கணும்? உங்களுக்கு இனிமே என்ன உத்தரவு கொடுக்கணும்? ஏன் இயேசு உத்தரவு கொடுக்கல? அவன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துட்டான். அவனுக்கு அது தெரியும், தெரிய வைக்கணும். அவன் என்ன செஞ்சான்? உத்தரவு கொடுக்காம என்ன செஞ்சான்? இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் கெத்தபோலி என்னும் நாட்டில் இயேசு சொன்னதையும் செஞ்சான், இயேசு சொல்லாததையும் செஞ்சான். கரங்களை வைத்து கர்த்தர் அந்தபடியே அங்க அடங்கிடுச்சு. இயேசு அவன் முதல்ல வீட்டுக்கு போனா, நான் தான் ஐ அம் த பர்சன். அவனை துரத்தி விட்டவங்க எல்லாம் அவனை கூட்டிட்டாங்க. வாப்பா வாப்பா, புத்தி தெளிஞ்சிருக்கிய, ஃபேஸ்லாம் நல்ல குளோரியஸாக மாறி இருக்கியே, உன் பேச்சிலேயே ரத்தன சுருக்கம் இருக்காப்பா, உன் பேச்சிலேயே நல்ல கிருபை இருக்கே, நீ பேசும்போதே வல்லமை வெளிப்படுதே. ஐயோ, அவங்க வீட்டார் எல்லாத்துக்கும் ஆட்டங்கன்று இருக்கும். அங்கே இருக்கிற ஆவிகளுக்கு ஆட்டங்கன்று இருக்கும். ஆமென். விசித்திரமாக வந்திருக்கிறானே, என்ன நடந்ததுப்பா? சோத்ராம். பாருங்க, ரைட், பேக் பண்ணு, என் திங்ஸ் எல்லாம் கொடு, நான் கிளம்புறேன். நான் மிஷினரியா போயிட்டே இருக்கிறேன். தெக்க போல இயேசு சொல்லவே இல்லை, அவன் வீட்டாட்ட போய் தான் சாட்சி சொல்லுன்னு சொன்னாரு. அவன் எங்க போயிட்டான்? தெளிவுங்க. தட்ஸ் தி ஸ்பிரிச்சுவல் சானிட்டி. நீ இன்னும் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டாது. இன்னும் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிட்டு இருக்க கூடாது. சோத்ராம். அல்லேலூயா. எஸ், நான் வேகமாக வருகிறேன். எஸ், அப்போ 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அப்ப அந்த தெளிவு வரலன்னா உனக்குள்ள ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் அங்கீகரிப்பாரோ? கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரோ? ஆவிக்குரிய காரியத்துக்குள்ள நீ வந்துட்டா, அந்த கிரவுண்டுக்குள்ள வந்துட்டா, நான் சொல்றேன்ல, நீங்க அந்த ஆவிக்குரிய கிரவுண்ட்ல வந்துட்டா, யூ மஸ்ட் டூ சம்திங். நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும். நீங்க ஒன்றும் செய்யாம அப்படியே நின்னீங்கன்னா தான் டேஞ்சர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்டீங்க, அந்த கிரவுண்ட்ல வந்துட்டீங்கன்னா, மோசே எந்த கிரவுண்டில் வந்தான்? ஸ்பிரிச்சுவல் கிரவுண்ட், காட்ஸ் கிரவுண்ட். அது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் சுற்றினான், எங்கெங்கெல்லாம் போனான். கரெக்டாக அந்த பர்னிங் புஷ், அந்த எரிகிற அக்கினி ஜுவாலை, அது என்ன இடம்? அது த பிளேஸ் ஆஃப் ஹோலி. த பிளேஸ் ஆஃப் ஹோலி. இன்னைக்கு நீங்கள் நிற்கிற இடம் எது? உங்கள் சபை, த பிளேஸ் ஆஃப் ஹோலி. ஆமென். உங்கள் ஜப அறை, த பிளேஸ் ஆஃப் ஹோலி. ஆமென். உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுற இடமே அதான். உங்களுக்கு கமாண்ட் கொடுக்குற இடமே அதான். உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த கான்வர்சேஷன் நடக்கிற இடம் தான், அங்கதான். அது பரிசுத்தமா இருக்கணும். அங்க நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடம் உங்களை என்ன செய்யும்? புத்தி தெளிய வைக்கும், வஸ்திரம் தரிக்க வைக்கும், பாதத்துல அமர வைக்கும், தெளிந்த புத்தியோடு கூட காரியங்களை செய்ய வைக்கும், ஊழியத்தை செய்ய வைக்கும். ஆமென். இதுதான் ஆவிக்குரிய தெளிவு. அப்போ பயமுள்ள ஆவியை தேவன் நமக்கு தராமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தீத்துனுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. இங்க பயமுள்ள ஆவிக்கு 2 தீமோத்தேயு 1:7 தான் நீங்க படிச்சீங்களா? படிங்க.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இங்கிலீஷ்ல படிங்க யாராவது. 2 Timothy 1:7. இது மீன்ஸ், இது மூல பாஷையில் எப்படி போட்டிருக்குன்னா டிமிட்டி. டிமிட்டினா என்னது? டிமிட்டி. கரெக்ட். ஜிமிக்னேஷன் என்னது? கூச்சம். கூச்சம் கூச்சம். இதை நான் செய்வேனா, நான் போனா என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்களே. பயமுள்ள ஆவிக்கு டிமிட்டின்னு போட்டிருக்கு ஒரிஜினல்ல. டிமிட்டி. டிமிட்டினா DIMITY. டிமிட்டி. டிமிட்டி மீன்ஸ் கூச்சம். கூச்சம். பயமுள்ள ஆவிக்கு அங்கே இங்கிலீஷில் அப்படி போட்டிருக்கு, டிரான்ஸ்லேஷன் பைபிள் அப்படி போட்டிருக்கு. ஓகே. அப்போ தீத்து டைட்டஸ் 2:6 படிங்க. 2:6. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களுமாய் இருக்கவும். தெளிந்த புத்தியா இருங்க. பாலிய புருஷர்கள் எப்படி இருங்க? தெளிந்த புத்தியா இருங்க. சோபர் மைண்ட். தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தியா இருங்க. 4ஆம் வசனத்தை படிங்க. 4:5. படாதபடிக்கு தெளிந்த புத்தியா இருக்கும் போது உங்க மூலமா தேவ வசனம் தூஷிக்கப்படவே படாது. பிசாசு உங்க மூலியமா தூஷிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். உங்க மூலியமா உங்க ஊழியம் தூஷிக்கப்படுதுன்னா கேர்ஃபுல்லா இருந்துருங்க. உங்க மூலமா உங்க சாட்சி தூஷிக்கப்படுற மாதிரி நடக்குதுன்னா, யார் தூஷிக்கிற மாதிரி இருக்காங்களோ துணிகரமா கட் பண்ணி விட்டுருங்க. சகையனுடைய ஊழியம் யார் மூலமா தூஷிக்கப்பட்டுச்சு? சகையனுடைய நல்ல எண்ணம் யார் மூலமா தூஷிக்கப்பட்டுச்சு? ஆஸ்தியை விழுங்குகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தோட இருந்து இவனும் சேர்ந்தனாலதான், அதனாலதான் அவன் என்ன செஞ்சான்? என் ஆஸ்திய பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன். பாருங்க, அது அவனுக்குள்ள இருக்குது, அந்த வாஞ்சை இருக்குது. இயேசுகிட்ட பேசும்போதே அதுக்குள்ள கர்த்தர் பிரிச்சுட்டாரு. உங்களை எதுல பிரிக்கிறாரோ அதை செப்பரேட் பண்ணி தூக்கி போட்டுரு. அதுதான் உன் அழைப்பு. அதான் உன் அழைப்பு. உலக தோற்றத்துக்கு முன்பாக உன் அழைப்பு அதான். பியூர். பியூர்னா என்னது? சகேயஸ். சகேயஸ். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் சகை சகை சகைன்னு இருப்பாங்க. அவனை அதுக்கு பேர் வேற, அவங்க பார்வையில பேர் வேற. இப்ப ரசிக்கப்பட்ட பிறகு நம்ம பேர் வேற மாறுதில்ல, அதே பேர் தான். பாவ நாட்கள்ல இருந்த பேரும் பாஸ்டர் பேர் ஷெரிங்டன் தான். அன்னைக்கு ஒன்றும் டடிங்டன் கிடையாது. ஆமா, அன்னைக்கு ஷெரிங்டன் தான். ஆமா, அன்னைக்கு பிசாசு கையில ஷெரிங்டன் தான். ஏய் ஷெரிங்டன், நீ எனக்கு அடிமை. ஆமா, உனக்கு அடிமை. ஆனா இன்னைக்கு யார் கையில இருக்க? கர்த்தர் கையில இருக்கிற. ஆமென். அதே ஷெரிங்டன் தான். எங்க வந்த உடனே நேச்சர் மாறுது, எங்க வந்தோடனே தெளிவு மாறுது, எங்க வந்தோடனே மாறுது. இந்த இடத்துல நீங்க உங்களை போட்டுக்குங்க, உங்க பேரை வச்சுக்குங்க. அன்னைக்கு அப்படிதான் இருக்கேன் பாஸ்டர், இன்னைக்கு அப்படியே தான் இருக்கேன். ஆமா, எப்படி இயேசு மாறாதவரோ நானும் மாறாதவன். அவர் இரக்கத்துல மாறாதவர், அவர் சுபாவத்துல மாறாதவர். நீ இன்னும் இதுலலாம் மாறாம அப்படியே இருக்கிய மகனே மகளே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீ எந்த மாறாதவரை கொண்டு போய் எங்க கொண்டு போட்டுக்கிற? ஏசப்பா எப்படியோ அப்படியே தான் நானும். அவரும் மாறல, நானும் மாறல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். ஆமென். அவர் இரக்கத்தில் மாறாதவர், அன்பில் மாறாதவர், உன்னை ஆசீர்வதிக்கிறதிலே மாறாதவர். ஆமென். உன் மேல நினைவு கூறுவதிலே அவர் மாறாதவர். இப்படி சொல்லிட்டே போலாம், சொல்லிட்டே போலாம். அதனால தானே நினைவு கூர்ந்து நான் சொன்ன நபர்களெல்லாம் தேடி தேடி வந்து சுகம் கொடுத்துருக்கிறாரு. அவருக்குள்ள எவ்வளவு தெளிவு இருந்திருக்கும். நம்ம காரியங்கள் எவ்வளவு குழப்பங்கிறது நமக்கே பைத்தியம் பிடிக்குத. என்னைய நினைச்சா எனக்கே பைத்தியம் பிடிக்குது பாஸ்டர். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஏன் சிஸ்டர் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது? ஏன் கேட்குறீங்க? எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சி சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடணும் போல இருக்கு பாஸ்டர். எனக்கு பயம் வந்துருச்சு, எங்க இந்த அம்மா அப்படி ஓடிடுமோ, பிச்சுக்கிட்டு ஓடணும் போல இருக்கு பாஸ்டர். எங்க அப்படி இருக்கு? இப்ப இருக்கா? இப்ப அப்படி இல்லை பாஸ்டர். இப்ப அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ரோட்ல போறோம் நல்லா நினைப்பான், இந்த ஆள்கிட்ட பேச போய் இது பைத்தியம் முடிச்சு ஓடிற அளவுக்கு இந்த ஆள் பண்ணியிருக்கான். வீட்டுக்குள்ள போனா அப்படி ஆயிடுது பாஸ்டர். வீட்டுல போனா
பிச்சுக்கிட்டு ஓடலாம் போல இருக்கு. ஆமென். அல்லேலூயா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் உனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு சொல்லு. அவன் செயல் நீ மாறல, கொஞ்சம் மாறு, எல்லாம் மாறும். கர்த்தர் மாற்றுவார். ஆமென். பாருங்க, அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் வீட்டில் இருக்கும்போது அவனால எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்குதுன்னு தான் கொண்டு போய் விட்டாங்க. எங்கே விட்டாங்க? வனாந்தரத்தில். இங்கே போயிரு, இங்கே வீட்டு பக்கம் வந்துடாத, போயிரு, இங்கே அப்படியே கடை கல்ல மண்ணை வச்சுட்டு எதையாவது ஒன்று கிழிச்சிட்டு எப்படியாவது போ. ஆமென். அவனை ஒதுக்கி விட்டாங்க. அப்படிதான் இருந்தான். அதை தேடி வர்றார் இயேசு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதை தேடி வர்றாரு. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக ஒரு காரியத்துக்கு போகும்போது பிசாசு உங்களை விட மாட்டான். சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் கடைசி ஒரு 5-6 வசனத்தை வாசிங்களேன் எனக்காக. மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் கடைசி இயேசு இல்லை, அதுக்கு முந்தின வசனம். இயேசு நித்திரையாக இருந்தார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவு அவரோடு அக்கறைக்கு போவோம் வாருங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம். பாத்தீங்களா, ஸ்பிரிச்சுவல் அந்த அந்த சானிட்டிங்கிறது அதுதாங்க. தெளிவு இருக்கணும். இப்படி இந்த இடத்துக்கு போறேன், இந்த இடத்துக்கு போறேன், எதுக்கு போறோம்? ஒரு ஆத்மா இருக்கு. பாண்டிச்சேரி ஊழியத்துக்கு போறேன், அங்க என்ன இருக்கு? அங்க ஒரு ஆத்மா இருக்கு, அங்க ஒரு ஆத்மா இருக்கு. புரிஞ்சுட்டுங்க, கரங்களை வைத்துங்க. அங்க ஒரு ஆத்மா இருக்கு, அங்க ஒரு நபர் இருக்கு, அதுக்காக போறேன். ஐ மீன், இயேசுனுடைய சானிட்டி தான். நீங்க நினைக்கிறீங்க நித்திரையாக இருந்தாருன்னா அவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கல. தட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப். பாதி தூக்கமும் பாதி அவேக்கன். ஆமென். ஷார்ப்பா இருந்து காரியங்களை கவனிக்கணும். இதான் உண்மை. ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா இந்த ஷார்ப் வரும் உங்களுக்கு. இயேசு நித்திரையா இருந்தார் நீங்க நினைக்கிறீங்க. இயேசு நித்திரையா இருந்தார். அடுத்தது படிங்க. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா என்றார்கள். தெளிவே கிடையாது. அங்க என்ன நடக்குது? ஏன் மடிந்து போறேன்னு சொல்றாங்க? காற்றும் கடலும் சொல்லுங்க கொந்தளிக்குது. காற்றும் கடலும் என்ன செய்யுது? கொந்தளிக்குது. காற்றும் கடலும் கொந்தளிக்குது. அதான் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த தெளிவு இல்லை. இது எதனால வருது? ஓகே இருங்க, எதனால இந்த கொந்தளிப்பு வருது? உங்க வீட்டில் ஒரு கொந்தளிப்பு வந்துருச்சுன்னா, நீங்க ஸ்பிரிச்சுவல் சானிட்டி உங்களுக்கு இருந்தா, தெளிவு இருந்தா, அது கலங்குற வரைக்கும் தான் கலங்கி இருக்கும். சாயந்தரம் ஆனா பாருங்க அப்படியே தெளிந்துரும். இல்ல இரவு தூக்கத்துல தெளிஞ்சிரும். விஷன்ல கர்த்தர் காமிச்சிருவார், தரிசனத்துல கர்த்தர் காமிச்சிருவார். இல்ல 2 நாள் 3 நாள் கலங்கி 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 இருக்கும். ட்ரபுள் ட்ரபுள் ட்ரபுள். 3ஆவது நாள்ல தெளிவு வந்துடும். 3ஆவது நாள்ல தெளிவு வந்துடும். அப்ப நல்லா பார்க்கலாம், ஓஹோ இதான் நான். ஆனா இந்த ஊழியக்காரங்களுக்கு என்ன வரல? இந்த இயேசு கூட இருந்த எங்களை ஊழியக்காரங்களுக்கு தெளிவு இல்லை. ட்ரபுள் ட்ரபுள். ஆண்டவரே எழுப்பியாச்சு. கவலை இல்லையா உங்களுக்கு? நாங்க மடிந்து போறோமே, கவலை இல்லையா? ஆமென். அது என்ன ட்ரபுள்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எங்க போறோம்? ஊழியத்துக்கு போறோம். யாரை துரத்த போறோம்? லேகியம். மை டார்கெட் இஸ் லேகியம். அடுத்த 5ஆம் அதிகாரத்தில் அதான். கனசரத்து கடல்ல வந்து இறங்குறார், காலை வைக்கிறார். ஆமென். நீ தெளிவோட காலவை, தெளிந்த புத்தியோட வீட்டுக்குள்ள காலவை. நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய மக, என்னை ட்ரபிள் பண்ண, என்னை வேதனைப்படுத்த எந்த ஆவிகளுக்கும் அதிகாரம் இல்லை. இயேசு கிணசரத்துல காலை வைக்கிறாரு, கல்லறையில இருந்து ஓடி வர்றான். ஆமென். உமக்கும் எனக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை. பாருங்க எப்படி பேசுது பாருங்க. தோத்திரம். உமக்கும் எனக்கும் என்ன வருதா? ரியாலிட்டி வருதா வெளியில?
இந்த ட்ரபிள் தான் எங்க இருந்து வருது? அது சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து வருது. சமுத்திரத்தின் சமுத்திரத்தின் ஆழத்துல என்ன இருக்கு? நல்ல பைபிளை படிச்சு ஆவிக்குரிய தெளிவா நல்லா கத்துக்குங்க. இந்த சமுத்திரம் எங்கெல்லாம் வருது அப்படி பாருங்க. ஆளிகள் என்னை சூழ்ந்து கொண்டது அதெல்லாம் இருக்குல்ல, இது என்ன ஆளி? அப்ப யோனாக்குள்ள வாங்க. யோனா சொல்றாருல, பாதாள பரியந்தமும் இறங்கினேன். யோனாவை எங்க தூக்கி போட்டாங்க? சமுத்திரத்துல. யோனா எங்க இறங்கினாரு? பாதாள பரியந்தம் இறங்கினாரு. அப்ப சமுத்திரத்துக்கு கீழே என்ன இருக்கு? நீங்க சுனாமி வருது, எர்த்குவேக்லாம் வருதுன்னு எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? விஞ்ஞானிகளே சொல்றாங்களே, பல பிளேட்ஸ் இருக்கான், பல பிளேட்ஸ் உண்டு, பல அடுக்குகள். அதுதான் பிப்ளிக்கல் பிரகாரம் என்ன தெரியுமா? நிறைய அடுக்குகள். ஹேடஸ், ஷியோல், இப்படி பல அடுக்குகள் இருக்கு. பாதாளத்துல பல பிரிவுகள் இருக்கு. பாதாளத்துல பல பிரிவுகள் இருக்கு. 4 பாதாளத்துக்கு 4 தூதன்கள் உண்டு. ஆமென். பெயல்செபூல், அப்பல்லியோன், அப்பத்தோன், அடுத்தது யாரு? லூசிபர். இந்த 4 ஆவிகள் அங்க உண்டு. ஆமென். அப்ப அந்த 4 கார்னர்ஸ், 4 முனை, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த், இவங்களுக்கெல்லாம் அவங்க தான். ஆமா, இவங்களுக்கெல்லாம் இவங்களுடைய இது எங்க இருந்து வைக்கணும்னா இங்க கீழே இருந்தா வரும், பாதாளத்திலிருந்து தான் வரும். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல்கள். அப்ப அவங்களுக்கு அங்க வாசல் இருக்கு. என்ன வாசல் இருக்கு? பாதாளத்துக்குன்னு வாசல் இருக்கு. புரியுதா? அங்க உள்ள போனவங்க வெளியே வர முடியாது. அங்க உள்ள போய் வெளியே வந்த ஒரே ஒரு நாள் இருக்கார். யாருன்னு சொல்லுங்க? 1 பேதுரு இருக்கார். காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்துட்டு வெளியே வந்தார். அப்படி வெளியே வரும்போது தான் அப்பத்தோன் அப்பல்லியான்னு கேட்கிறான். மகிமை தாவீது பாடுறாரு, ஆவில இருந்துகிட்டு அவர் சொல்றாரு, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜ். எவ்வளவு தெளிவு பார்த்தீங்களா? எவ்வளவு தெளிவு பார்த்தீங்களா? தாவீது தெளிவா தீர்க்க தரிசனமா சொல்றான் பார்த்தீங்களா? மகிமையின் ராஜா உள்ள. உடனே அப்போல்லான்னு கேட்கிறான், யார் இந்த மகிமையின் ராஜா? ஆமென், ஹல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர். அவர் காவலில் இருக்கிற ஆவிகளை விடுவிக்க வந்திருக்கிறார். நீ அவரை அங்கேயே இது பண்ணி முடிச்சு அப்படியே அனுப்பிச்சிடலான்னு பாத்தியா? பாதாளத்துக்குள்ள இறங்கி இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அவரை அடைக்க முடியாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆனா பாவம் செஞ்சு மறிச்சு நீ உள்ள போனா அது வந்து வெளியே வர முடியாது, வெளியே வர முடியாது. ஐஸ்வர்யவானுக்கு லூக்கா 15 என்ன சொல்ல, லூக்கா 16 என்ன சொல்லப்படுது? உங்களுக்கும் எனக்கும் நடுவில் உங்க மனது உள்ளவர்களுக்கும் இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயும் வர கூடாது. அங்க இருந்து நீங்க வர முடியாது. லாக்டு, லாக்டு. ஆமென். சரி, போட்டும். அப்ப பாருங்க, இந்த ட்ரபிள் ஸ்பிரிட் இது இயேசு ஆவியில நல்லா அறிஞ்சிட்டார். நித்திரையா தான் இருக்கிறாரு. நீ அதான் நான் சொல்றேன்ல, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளா என்ன அர்த்தம்? அமர்ந்து இருக்கிறதுனா என்ன இருக்கும்? பாதி தூக்கம், பாதி பாதி இதுல இருக்கு. தெளிவுல இருக்கிறது தான் அமர்ந்து இருக்கிறது. தெளிவு. ஒரு மனுஷன் அமரும் போது தான் தெளிவா இருப்பான். பார்த்திருக்கீங்களா? ஆமா, நின்றுட்டு இருக்கும் போது நடக்கும் போது தான் தெளிவு இருக்காது. ஒரு அமரும் போது தான் ஒரு குவைட்னஸ், ஒரு தெளிவு. அந்த தெளிவுல தான் இயேசு பாருங்க, நித்திரையா இருக்கும் போது தெளிவு எல்லாம் அறிந்துகிட்டார். ஓஹோ, அப்பதான் இயேசு சொன்னார், அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்? ஏன் சந்தேகப்பட்டீர்? அப்ப அங்க போய் சுகமாக்கணும்னு அவைகள் என்ன சொல்லுது? எங்களை எங்க அனுப்புன்னு சொல்லுது? சமுத்திரத்துக்குள்ள அனுப்புன்னு சொல்லுது. அப்ப அது எங்க இருந்து வந்த ஆவி? பாதாளத்திலிருந்து சமுத்திர வழியா. அப்ப இயேசு அங்க போக கூடாது, படகுல அக்கறைக்கு போக கூடாது. அங்க போனா லேகியனை சுகமாக்கிடுவார். அதனால என்ன செய்யக்கூடாது? அங்க போக கூடாது. சமுத்திரத்துக்கு உள்ளே இருந்து இவரை ட்ரபிள் பண்ணி இப்படியே போட்ட திருப்பிடணும். இப்படியே திருப்பி அவரை அக்கறைக்கு அனுப்பிச்சிடணும். இன்னைக்கு தான் நடக்குது. அக்கறை இக்கரை, அக்கறை சபை வீடு, இக்கரை அக்கறை, அக்கறை இக்கரை, அப்படியே போயிட்டு 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 வந்து ஒன்னு தோத்துரும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நீ போற சபையில உனக்கு தெளிவு வரணும்.
சபையில பரிசுத்தவான் பேசுற ஒரு வார்த்தை அவனை தெளிவுக்குள்ள கொண்டு வரணும். ஒரு வார்த்தை அவனை தெளிவுக்குள்ள கொண்டு வரணும். நல்லா பார்த்துருக்கிறேன், ஒரு வார்த்தையில தெளிவடைஞ்சவங்களா இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை. ஆமென். நூற்றுக்கு அதிபதி சொன்னா பாத்தீங்களா? ஆமென். நான் ஒருத்தரை நோக்கி போனா போறான், வான்னா வரான். ஆனா நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமா. பாருங்க எப்படியெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். சரி, நான் ரொம்ப நேரம் இல்லை எனக்கு, குயிக்காக வருகிறேன். அப்போ வைஸ் தாட்ஸ் மீன்ஸ் ஞானமுள்ள சிந்தனை. என்ன சிந்தனை? ஞானமுள்ள சிந்தனை. நீங்க டோன்ட் பி காம்ப்ரமைஸ். உங்க ஞானத்தை கொண்டு போய் யாரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்க ஞானம்னா ஸ்பிரிச்சுவல். நல்லா கேட்டுக்குங்க, ஞானம்னா என்னது? ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியவைகள். ஆவிக்குரியவைகள். கர்த்தர் அதுக்கு மாத்திரம் என்ன செய்ய மாட்டாரு? தடையே பண்ண மாட்டார். ஆவிக்குரிய காரியங்களை நீங்க கேட்குறீங்கன்னா அதுக்கு கர்த்தர் தாமதிக்கவே மாட்டார், தடை பண்ணவே மாட்டார். ஆனா நீங்க அதை கொண்டு போய் எங்கேயும் மிக்ஸ் பண்ணாதீங்க, அங்கதான் கோளாறு வந்துடுது. ஆமென். நீங்க வேதத்துல பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம்? நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். உன் நினைவுல கூட பரிசுத்தம் இருக்கணும். உங்க நினைவுல கூட எப்படி இருக்கணும்? தெளிவு இருக்கணும். தெளிவு இருக்கணும். நீங்க என்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்க, என்ன பண்றீங்க, அதுல ஒரு தெளிவு இருக்கணும். யாரை பத்தியும் பேசுறதுக்கு முன்னாடி, யாரை பத்தியும் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு அநீதியே அழைக்கப்பட்டிருக்கட்டும், தெளிவு இருக்கணும். தெளிவு இருக்கணும். அவங்களுக்காக நீங்க வீட்டில் போய் ஜெபிக்கணும். அதுதான், அப்பதான் கர்த்தர் உன்னை நீதிமானா பார்ப்பார். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். ஓகே, ஆதியாகமம் வேகமா எடுங்க. 6ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் வரை எனக்காக வேகமா வாசிப்பீங்களா? வாசிக்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. நல்லா கவனிங்க, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. சிஸ்டர், அதை இங்கிலீஷ்ல படிங்க. Sons of God saw the daughters of man. Sons of God saw the daughters of man. தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகள் அதிக மனுஷ குமாரத்திகள். நல்லா கவனிக்கணும், தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகள். தேவகுமாரர்கள்னா யாரு? சன்ஸ் ஆஃப் காட். ஓகே, சன்ஸ் ஆஃப் காட். அவங்க மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஆமென். இங்கதான் இது உங்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, நீங்க தேவ சமூகத்திலும் ஆமென் தேவகுமாரர்கள்னு சொல்ற இடத்திலும் தேவகுமாரர்கள் அப்படின்னா சில வேளைகளில் நீங்க படிங்க, 7 வரைக்கும் படிங்களேன். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. அப்ப மனுஷனோடு போராடுவதுன்னா மனுஷ குமாரத்திகளோட எடுத்துக்கலாமா, தேவகுமாரர்களோடு எடுத்துக்கலாமா? தேவகுமார் ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். தேவகுமாரர், சன்ஸ் ஆஃப் காட். இந்த சன்ஸ் ஆஃப் காட் யாரு அப்படின்னா சேத்தின் வம்சத்தார். ஓகே, கரெக்ட். ஸ்பிரிச்சுவல்ல இருந்து மாறினவங்க, தெளிவில்லாம போனவங்க, தெளிவிலிருந்து தெளிவில்லாம போனவங்க. ஆமென். நீங்க அவங்க என்ன செய்யறாங்க? மனுஷ குமாரத்திகள் சன்ஸ் ஆஃப் டாட்டர்ஸ் இல்லையா? சன்ஸ் ஆஃப் டாட்டர்ஸ் அப்படித்தானே? ஆமா. அவங்க யாரு? சன்ஸ் ஆஃப் காட்ஸ், தேவகுமாரர்கள். இன்னைக்கு நம்ம யாரு? தேவகுமாரர்கள், சன்ஸ் ஆஃப் காட், சன் ஆஃப் காட். நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய ஊழியர்கள், இப்படி சொல்லிட்டே போலாம். ஆனா அவங்க பாருங்க, அவங்க யாரோட மிக்சிங் ஆனாங்க?
மனுஷகுமாரர்களோடு மனுஷகுமாரத்திகளோடு என்ன செய்தார்களாம்? தங்களுக்கு அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை. இவங்களா அப்படி தெரிஞ்சுக்கிட்ட உடனே தெளிவில்லாம செய்த அந்த காரியம் அது பெரிய காரியத்தை உண்டு பண்ணிடுச்சு. கர்த்தர் பூமியை அழிக்கிறதுக்கு மெயின் காரணமே இதான், மாம்சமும் ஆவியும். இங்க ரெண்டு காரியங்கள் இருக்கிறது, ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட். ஆவியில பிறந்த நீங்க ஒரு நாளும் மாம்சத்துக்குள்ள போகக்கூடாது. மாம்சத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களை அறியாமலேயே நீங்க என்னென்னலாம் செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க என்னென்னலாம் செய்றீங்க, யார்கிட்ட என்னென்ன பேசுறீங்க, யார்கிட்ட என்னென்ன சொல்றீங்க, யார்கிட்ட என்னென்ன பேச்சை வாங்கி உள்ள வைக்கிறீங்க, அது உங்களுக்குள்ள என்னத்தை செய்து தெரியவே தெரியாது. கர்த்தருக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. கர்த்தர் சொல்லிட்டாருல, என் ஆவி மனுஷனோட போராடுவதில்லை. மை ஸ்பிரிட், மை ஸ்பிரிட் ஸ்பிரிச்சுவல். அதனால தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆவிக்குரிய காரியங்களில் சில பேர் போராடும் போது அது கண்டுக்கவே கூடாது. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க தான் செய்யணும். போராடுறாங்க. அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்காங்களே, நல்லா வளர்றாங்களே, நல்லா ஊழியம் செய்யறாங்களே, நல்ல ஊழியத்தில் காணிக்க வருதே, நமக்கு வர மாட்டேங்குதே. Don't be flesh. Don't be flesh. Amen. You are mingling where? நீ எங்க மிங்கிள் ஆகுற? Devil. Careful. நீ தேவனோட போராடுற, தேவன் உன் கூட போராடுறார், அது உனக்கு தெரியல. தேவன் உன் கூட போராடுறாரு, உனக்கு தெரியல. அந்த போராட்டம் உன் வீட்டுல தாண்டவம் ஆடுது, உனக்கு தெரியல. வீட சின்ன பின்னமாக்கி வைக்குது, உனக்கு தெரியல. ஆமென். கர்த்தர் முடிவு எடுத்துட்டாரு, உன் கூட நான் போராட மாட்டேன், உன் கூட நான் போராட மாட்டேன், உன் கூட நான் போராட மாட்டேன். ஜெபிக்கிறியா, வர்றியா? சரி, ஓகே, ரைட், சோத்திரம், போயிட்டு வா, அவ்வளவுதான். ஆமென். வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி அதிக சௌந்தரியம் அது அப்படியே ஸ்பிரிச்சுவல் எடுங்க. யாரையும் உயர்த்தி வச்சிருக்கிறத நினைச்சு பொறாமப்படாதீங்க. யாரையும் உயர் ஸ்தானத்தில் வச்சிருக்கிறத நினைச்சு பொறாமப்படாதீங்க. யாரையும் உன்னத ஸ்தானத்தில் வச்சிருக்கிறத நினைச்சு பொறாமப்படாதீங்க. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தில் வச்சிருக்காரு. லூசிபரை கூட தான் கொண்டு வச்சாரு, காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு உயர் ஸ்தானத்தில் வச்சாரு. அவரா தள்ளி விட்டாரு. நீ விழுந்தாய், நீ விழுந்தாய். கர்த்தரும் தள்ளினார் தான். நீ விழணும்னு முடிவு பண்ணிட்டா கர்த்தரை தள்ளிடுவார். கர்த்தரை தள்ளுறது தான் இதை குறிக்குது. போராடுறது, ஆவி போராடாது. ஆவி, கர்த்தரோட ஆவி போராடாம இருந்தாலே அது 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 புரிஞ்சுக்கும். ஆமென். நம்மளை கண்டிச்சு திருத்துற மாதிரிலாம் இல்லை, கண்டிக்கலாம் மாட்டாரு. நான் போராடுறதுன்னா என்னது? யாக்கோபு முழுவதும் போராடினான். தேவதூதனியா இடம் கொடுத்தான். யாக்கோப்டே என்ன இருக்கு? எத்தனை இருக்கு. ஆனா யாக்கோபு போராடுறதுக்கு முன்னாடி ஒரு தெளிவு இருந்தது, தெரியுமா? யாப்போக்கு ஆற்றந்துரையை கடந்தான். யாக்கோப் ஆற்றந்துரையை அக்கறைப்படுத்தின. யாப்போக்குனா empty himself, தன்னை வெறுமையாக்கி கொள்ளுதல். ஆண்டுடைய சமூகத்தில் உன்னை வெறுமையாக்கு. இப்படி ட்ரபிள்ல இருக்கேன், இப்படி போராட்டத்தில் இருக்கிறேன், அதுக்கப்புறம் கர்த்தரோட போராடு, அதுக்கப்புறம் ஆண்டவரோட ஜெபத்துல போராடு. நிச்சயமா நான் சொல்றேன், உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். யாப்போக்கு வெறுமையாக்கி மனைவி பிள்ளைகளை அக்கறைப்படுத்தி ஏசாவுக்கு செலுத்த வேண்டியதெல்லாம் சேம் சகையும். ஆஸ்திய பாதியை கொடுப்ப, ஏழைகளுக்கு யார்கிட்ட நாலத்தனையா வாங்கி திரும்ப, யார்கிட்ட அநியாயமா வாங்கினா திரும்ப கொடுத்துருவேன். இப்படி தீர்மானம் தாங்க பண்ணா, கொடுக்கல, தீர்மானம் பண்ணா. கர்த்தர் என்ன சொன்னாரு? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதே போலதான்
நீ தீர்மானம் எடு. யாக்கோபு தீர்மானம் எடுத்தான். நீர் என்னை பாருங்க, எக்ஸ்ட்ரீமுங்க அது. ஒரு பரலோகத்திலிருந்து வந்த ஒரு மகிமையின் தூதனை நிக்க வச்சு வேடிக்கை காட்டிட்டு இருக்கான் அவன். அவன் சொல்றான், போ, நான் போகட்டும், என்னை விடு. போகட்டும், பொழுது விடுகிறது வேற சொல்லிட்டான் கடைசியில். அப்படின்னு என்னது? சூரிய வெளிச்சத்துல என்னை பார்த்தா எல்லாரும் செத்துருவான்டா. என் மகிமை ஜனங்களுக்குள்ள போச்சுன்னா செத்து செத்து விழுந்துருவான் அவன். கர்த்தர் என்னைய உண்டுன்னு ஆக்கிடுவார். நான் உனக்கு எதுக்கு அனுப்பிச்சேன்? நீ இவ்வளவு நேரமும் அவங்க கூட உட்காந்து குசால் அடிச்சிட்டு வரியா? அவங்க கூட உட்காந்து கதை பேசிட்டு வரியா? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? என்னை போக விட மாட்டான்ட்டான். அது அந்த அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். தெளிவா இருக்கான் யாக்கோ, தெளிவா இருக்கான். அவன் தொடர் சந்து நிரம்பையும் தொட்டான். நீ என்ன வேணா பண்ணிக்க, நான் முகமுகமா கண்டுட்டேன் தேவனை. போ. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தெளிவு பார்த்தீங்களா? ஒரு பக்கம் அவனுக்குள்ள யாக்கோபு எத்தங்க ஒரு நிறைய காரியத்தை பண்ணிட்டு டஞ்சன் வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான். அங்க அவன் ஏசா புறப்பட்டு வர்றான். இவனை 1-2 பார்க்கணும், இவனை பழி வாங்கணும். பயப்படாத, பயப்படாத, கடனுக்கு பயப்படாத, கர்த்தர் உனக்கு வழிகளை திறப்பார். ஆமென். சூழ்நிலைக்கு பயப்படாத, வியாதிக்கு பயப்படாத, வியாதிக்கு பயப்படாத. உன்னை தனிமைப்படுத்து, உன்னை தனிமைப்படுத்தி ஆண்டவர்கிட்ட உன்னை எம்டி யுவர்செல்ஃப். ஆமென். உன்னை வெறுமையாக்கி கொண்டு கர்த்தர்ட்ட பேசு. விட மாட்டேன் ஆண்டவரே சொல்லு. நீங்க தான். நான்லாம் அப்படிதான். ஒரு கட்டத்துக்கு மேல போச்சேன், ஆண்டவரே இது என் வேலை கிடையாது, என்கிட்ட ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, அடிங்க, இந்த அடி கொடுங்க எனக்கு, நான் வாங்கிக்கிறேன். என்னை தயவாய் குட்டும். தயவாய் குட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மூடனுடைய முதுகுக்கு பெரம்பு ஏற்றது, உலக்க ஏற்றது, குத்துங்க, அடிக்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா தயவு செய்து எனக்கு காரியத்தை சொல்லிட்டு செய்யுங்க. கேளுங்க, தெளிவா கேளுங்க, காரியத்தை சொல்லுங்க. நீங்க தானே என்ன அழைச்சிங்க, நீங்க தானே என்ன ரசித்தீங்க. என்கிட்ட துணிகரமான காரியம் என்ன இருக்கு சொல்லுங்க. கணக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லையே. ஆமென். அல்லேலூயா. நீங்க உங்களை ரொம்ப நீதிமானாவும் காட்ட முடியாது. ஆமென். உங்களைய ரொம்ப நீதிமானாகவும் காட்ட முடியாது. சவுல் அப்படிதான் காமிச்சான், ரொம்ப நீதிமானா காமிச்சான் சாமுவேல்கிட்ட. எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா செஞ்சு முடிச்சிட்டேன், நீங்க என்ன செஞ்சீங்களோ செஞ்சு முடிச்சிட்டேன். எதிரிகள் பாளையத்தெல்லாம் ஸ்மாஷ் பண்ணிட்டேன், ஜெயம் நமக்கு தான், அருமையா வந்துருக்கேன். அப்படின்னா என் காதுகளுகிற ஒழுகிற சத்தம் என்ன? என் காதுல சில சத்தம் விழுது, அது என்னது? ஜப சத்தம்லாம் உங்க வீட்டில் விழணும். உங்க வீட்டில் எப்ப பார்த்தாலும் என்ன சத்தம் விழுது? குடுமி புடி சண்டெல்லாம் விழுது. ஏன் ஏன் ஏன்? நீ தேவனோட போராடணும். நீ எதுக்கு ஒரு 2 பேரும் போட்டு கரண்டிக்கிட்டு கிடக்குறீங்க? பரன்றவங்கள சொல்றேன், கணவன் மனைவியோ பிள்ளைகளோ, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை. அல்லேலூயா. என்னை அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, அங்க கேட்டாங்க. அது சொல்லுவார், யாரும் கேட்காதனாலதான் நான் கேட்டேன். இன்னும் அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, அங்க கேட்டாங்க. யாரும் கேட்கல. ஞாபகப்படுத்தி பாரு, என்ன ரொம்ப பேசுற? எங்க கேட்டாங்க உன்ன? ஒருத்தனும் கேட்கல, நான் தான் கேட்டேன். வந்து போனா போதும். அந்த அம்மா அதுக்கு மேல வாயை திறக்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். இந்த உலகத்திலேயே நம்ம இங்க இந்த இருக்கிற உறவுகளே தப்ப முடியலையே. பிசாசுல தப்ப முடியுமா? கர்த்தர்ட்ட தப்ப முடியுமா நீங்க? ஆமென். பி கிளியர். தெளிவா இருங்க. ஸ்தோத்திரம். படிங்க, சீக்கிரம் படிங்க. விட்ட வசனத்துல இருந்து வேகமா. மனுஷனோடு என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். கர்த்தர் ஆதாமுடைய வருஷம் எவ்வளோ? 920 இல்லையா? 30.
கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள் கூட இல்லை. 1000 வருஷம் ஒரு நாள். ஆனா ஆண்டுடைய பார்வையில் ஒரு நாள் கூட இல்லை. இவனுடைய அப்ப மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? இங்க என்ன போட்டிருக்கு? 120 அப்போ 120 அப்போ. அதுக்கு மேல என்னது? சஞ்சலம். 120 ஆண்டுடைய பார்வையில் எத்தனை நாள் கணக்கு போட்டு சொல்லுங்க யாராவது. 1000 வருஷத்துல 120 எவ்வளோ? 10ல் 1 தான். அதனாலதான் இயேசு சொன்னாரு, பிதாவே நீங்க இமைப்பொழுது ஆக்கிட்டீங்க, நானும் இமைப்பொழுதுல என் பிள்ளைகளை இங்க கூட்டு வந்துடுவேன். இமைப்பொழுதுல மறுரூபம் ஆவீர்கள். இமைப்பொழுதுல உங்களை கூட்டு வந்து நிறுத்துறேன் பாருங்க. புரிஞ்சுட்டு உங்க கரங்களை வைத்துங்க. இமைப்பொழுதுல நம்ம மறுரூபம் ஆகும்னா என்ன அர்த்தம்? இமைப்பொழுதுல மறுரூபம் ஆகும்னா என்ன அர்த்தம்? இயேசுனுடைய வருகையில இமைப்பொழுதுல எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போவோம்? எங்க போவோம் சொல்லுங்க? எங்க போவோம்? எங்க போவோம்? போற போக்கில் உங்களை பாதாளத்தில் விட்டுட்டு அவர் போயிடுவாரா? எங்க போவார்? எங்க கூட்டு போவாரு? தைரியமா சொல்லுங்க. இயேசு வந்தாருன்னா அவரு கூட தான். அங்கதான் அங்கதான். உங்ககிட்ட இருக்கிற சில பலவீனத்தை வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே என்ன செய்யாதீங்க, தாழ்த்தாதீங்க. ஆனா பாருங்க 8ஆம் வசனத்துல பாத்தீங்களா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைச்சதுன்னு தெரியல. எப்படி நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம், கடைசி அதிகாரம் வசனம் சொல்லுது, நோவா தன் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தார். தெளிவு தெளிவு புரியுதா உங்களுக்கு? கிருபை கிடைச்சதுன்னு தெரியல. நீங்க அந்த வசனத்தை படிச்சு பாருங்களேன். அது இப்ப இல்லை, அப்புறம் வீட்டில் போய் படிங்க, நேரம் இல்லை. 7ஆம் வசனத்துல இருந்து இந்த கடைசி வசனம் பாருங்க, எப்படி தெளிவு. ஸ்பிரிச்சுவல் சானிட்டி. நோவாவிட்ட கர்த்தர் என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நீ கொப்பேர் மரத்தாலே உனக்கு ஒரு பேடையை உண்டு பண்ணு, அதை நீளம் அவ்வளோ இருக்கணும், அகலம் இருக்கணும், அது மேல் தட்டு கீழ்த்தட்டு 3 தட்டு இருக்கணும். 3 தட்டு இருக்குன்னு சொன்னாரா? 3 தட்டு இருக்கணும். அது என்னது? 3 தட்டு உள்ள சபை. 3 தட்டு உள்ள ஆர்க்குனா என்னது? சபை. இப்போ ஒன்று நான் டெமாலிஷ் பண்ண போறேன். இந்த டியூ டு இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இவங்க பண்ண அட்டகாசத்தினால, இவங்களும் இடம் கொடுத்தனால எல்லாத்தையும் அழிக்க போறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்? ஒரு புது சபை கட்ட போறேன். ஒரு புது சபையை உருவாக்க போறேன். நியூ ஆர்க். அப்படித்தானே? ஒரு ஆர்க். ஆர்க். அப்போ அந்த நியூ ஆர்க் எப்படி இருக்கணும்? மேல் தட்டு இருக்குல்ல, அதுல இருக்கா? வசனத்துல இருக்கா? ஓகே, நேரம் இல்லை. அப்ப அது எதை குறிக்குதுன்னா, உங்க ஆவி, உங்க ஆத்மா, உங்க சரீரம். ஆசாரிப்பு கூடாரம், முதல் ஆசாரிப்பு கூடாரமே என்னதுதான்? இந்த ஆர்க்கு தான், வேலை தான். முதல்ல பைபிள்ல ரெக்கார்டான வேர்டு கிருபை, அது இங்கதான். கிருபை, கிருபைங்கிற வார்த்தை முதல்ல பைபிள்ல வர்றது இங்கதான். முதல்ல வர்றது இங்கதான். பாருங்க, இன்னைக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட சந்ததியும் நம்ம தான். உங்களுக்கு கொடுத்த சபை தான் இந்த சரீரமான சபை தான். ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் உள்ள சபை. தெளிவா இருங்க, தெளிவா இருங்க. மிதமிஞ்சின நீதிமானா இராதீங்க. ஆமென். இந்த ஆர்க்கில் என்ன இருக்குது? ஆர்க்கில் 3 தட்டு இருக்குது இல்லையா? அது ஆவி ஆத்மா சரீரம். ஆசாரிப்பு கூடாரத்திலையும் கர்த்தர் என்ன சொன்னாரு மோசேகிட்ட? வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரம் என்னது? சரீரம். மகா பரிசுத்த ஸ்தலம் என்னது? நம்முடைய ஆத்மா. பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆத்மா, மகா பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆவி. சரியா? மகா பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆவி. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. யாருக்கா தெரியுமா? என்னது? சிஸ்டர் சரியா சொல்லிட்டான். சாம்பலெல்லாம் கொட்டுற இடம். சாம்பலெல்லாம் அங்க கொட்டுற இடம். சில பேர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மேலா பேசுவாங்க, மேலா நிற்பாங்க. அவங்க எங்க தான் போய் விழணும்? சாம்பல்ல தான் போய் விழணும். டஸ்ட் அண்ட் ஆஷ். ஆமென். மிதமிஞ்சின நீதிமானா போகக்கூடாது. உன்னுடைய லிமிட்ல இருக்கு, உன்னுடைய லிமிட்ல இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எஸ். அப்ப ரைட். ஓகே. சோ வேதம் சொல்லுகிறது,
to mix with the ungodly daughters of men. Daughters of men. Daughters of men னா டாட்டர்ஸ்னாலே ஸ்திரீனாலே அது சபையை தான் குறிக்கும். சபையை தான் குறிக்கும். ஆமென். ஸோ சபையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். எஸ், ஆவிக்குரிய சபைகளை தெரிந்தெடுங்க. ஆவிக்குரிய சபைகளை நல்லா பாருங்க. ஆமென். இன்றைக்கும் இதே போல சோதனைகள் இன்றைக்கும் சபைகள் சந்தித்து கொண்டு வருகிறது உண்மை. எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கொள்ளும்போது ஜாக்கிரதையாக இருங்க. சபையில் ஐக்கியம் வைக்கும் போது ஜாக்கிரதையாக இருங்க. ஆமென். அவங்க பாருங்க, சன் ஆஃப் டாட்டர்ஸ், சன் ஆஃப் மேன் யாரோட இது வச்சாங்க? மனுஷகுமாரன். தேவகுமாரர்கள் யாரோட வச்சாங்க? அப்போ ஸ்பிரிட் ஃப்ளஷ். ஃப்ளஷுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். கேர்ஃபுல். ஃப்ளஷுக்குள்ள என்ன இருக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆதாம் ஏவாள் ஒன்று, அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்தது யாரு? ஈவில். ஈவில். ஆமென். அதுக்கு தெரியும் யார் காட்லி யார் அன்காட்லி, யார் வேர்டு யார் வித்தவுட் வேர்டு. ஆடம் வேர்டு, ஈவ் நோ வேர்டு. அதனால தான் ஆதாம் கிட்ட தேவன் சொல்லும்போது ஏவாளுக்கு தெரியாது. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு ஏவாளுக்கு தெரியாது. யாரை குழப்பிடுச்சு? ஆதாம குழப்ப முடியாது. ஆதாம்கிட்ட போயிருந்தாக்கா மாட்டியிருக்கும். அது யார்கிட்ட மாட்டிச்சு? ஏவாளை பிடிச்சி வச்சுக்கிச்சு. ஏவாளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏவாளுக்கு ஒன்றுமே தெரியாது. தேவன் எதை சாப்பிட சொன்னார், எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது தெரியாது. ஆதாம் சொன்னான். அப்படியா? சபையில் போகிற இப்படி சொன்னார், இப்படி சொன்னார். அது என்ன, ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், ஆராய், விவரமா பாரு, விவரமா கேளு, பாஸ்டர்கிட்ட கேளு. ஐயா அப்படி சொன்னீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரீயாக இருக்கும்போது பேசி கேளுங்க. இல்லை நல்ல ஒரு பைபிள் டிக்ஷனரியை வாங்கி பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. இல்லை யாராவது ஒரு ஊழியக்காரங்கிட்ட கேளுங்க. அவன் மட்டும் ஆதாம்கிட்ட இன்னும் எனக்கு விவரமா சொல்லு ஆதாம், இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தெளிவு வருது சொல்லு அப்படின்னா சொல்லியிருப்பான். பாரு இப்படி இப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். ஆமென். தெளிவோடு இருந்த ஆதாம இந்த கனியை கொடுத்து அவனையும் தெளிவில்லாமல் ஆக்கி அவனையும் குழப்பி, நீ தந்த ஸ்திரீ என்னை மோசம் போக்கினாலும் தேவன் முன்னாடியே துணிகரமா சொல்ல வச்சிருச்சு பிசாசு. நீ தந்த ஸ்திரீ என்னை அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை குறை சொல்றான்? தேவனை குறை சொல்றான். நீங்க தெளிவோட பேசணும். இங்கதான் நான் வர்றேன். ஸ்பிரிச்சுவல் தெளிவு இருந்தா நீங்க அப்படி பேச மாட்டீங்க, பேச மாட்டான். அந்த ஸ்பிரிச்சுவல் தெளிவு இல்லாம தான் சில பேர் அப்படியே உளறிட்டு கிடப்பான், எதையாவது பேசுவான். மேடையில் பேசின பழக்கம், அங்கே பேசின பழக்கம், அந்த பழக்கத்துக்கு இஷ்டத்துக்கு விட்டு அடிக்கிறது. தந்த ஸ்திரீ மோசம் போக்கிட்டான், அவன் எப்படி செஞ்சுட்டான், அவன் எப்படி செஞ்சுட்டான், அவன் எப்படி செஞ்சுட்டான், காட்டுத்தீ போல பரப்பிடுவான். ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏய், நான் ஏற்ற துணியில கொடுத்தேன், நான் ஏற்ற துணியில கொடுத்தேன். நான் புசிக்க கூடாதுன்னு சொன்னதை நீ புசிச்சியா இல்லையா? முதல்ல அதை சொல்லு. ஏன் புசிச்ச? ஏன் புசிச்ச? சோ பைபிள் சொல்லுகிறது, மேன், யாக்கோப் 4 அதிகாரம் 4 வசனம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். Be friendly with the world is the friendship with the world is compared to adultery. Amen. Compared to adultery. நல்லா தெரிஞ்சுக்குங்க, தெளிவா இருங்க. அன்காட்லிய போல ஆயிடாதீங்க. You are a godly. நீங்க தேவ சாயல், தேவ சாயல். நீங்க வேணா சும்மா அப்படி டிராவல் எங்கேயாவது அப்படி பஸ்ல எங்கேயாவது டிராவல் பண்ணி போங்க. பைபிளை கொண்டு போகாதீங்க, எதையும் கொண்டு போகாதீங்க. கொண்டு போகாதீங்கன்னா கொண்டு போகல, உள்ள பேக்கில் வச்சுட்டு அப்படியே உட்காந்து போங்க. யார் கூடயாவது பேசுங்க. உங்களை என்ன கேட்பாங்க? சர்ச்சைக்கு போறீங்களா?
எப்படி கேட்குறாங்க? இங்கே எழுதி ஒட்டியிருக்கோ, அல்லேலூயா ஏஜே சர்ச், மகிமையின் ஆலயம், இவர்தான் மகிமையின் ஆலய விசுவாசி, என்னுடைய விசுவாசி இவர்தான். உங்கள் காந்தி பாஸ்டர் இங்கே எழுதி ஒட்டி வச்சுட்டாரோ, இல்லை உங்கள் ஸ்டீவ் பாஸ்டர் இங்கே எழுதி ஒட்டி வச்சுட்டாரோ? எப்படி அவங்கெல்லாம் கொடுக்குற உபதேசம், அவங்க கொடுக்குற கண்டிப்பு, அதில் நீங்கள் வளர 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 மகிமை உங்களுக்குள்ளே வந்துடுது. உண்மைதானா? மகிமை வந்துடுதா வரலையா? அந்த மகிமை உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறாங்களா இல்லையா? சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ பிசாசுகளுக்கு தெரியுது, உலகத்தானுக்கு தெரியுது, உங்களுக்கு ஏன் தெரியல? நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? அங்கே தான் ஒழுங்கா இருந்திய ஹெவன்ல, இங்க வந்த உடனே ஏன் குறுக்குது? தேவகுமாரர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல்ல இருக்கும்போது, சபையில் இருக்கும்போது, இதில் இருக்கும்போது நல்லா இருக்கிற நீங்க அப்படி கொஞ்சம் வெளியில போன உடனே ஏன் இப்படி வருது? தட்ஸ் தி அடால்ட்ரி. தெளிவில்லை. உங்களை முதல்ல மயக்கிறது யாரை வச்சு மயக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப். ஏவாள ஒரே நாளெல்லாம் மயக்கிருக்காது, ஒரே நாள்ல மயக்க இருக்காது. முதல்ல வந்து சில்கி, அதுக்கு என்ன போட்டிருக்கு? சில்கி ஸ்னேக் தான் போட்டிருக்கு, டிஸ்கைஸ். முதல்ல அது எப்படி மாறி இருக்கும் நான் நினைக்கிறேன், இமேஜின் பண்றேன். எப்படி மாறி இருக்குன்னா, அது வந்து நல்ல ஒரு அழகான பெண்ணா வந்து தான் நின்றுருக்கும், இல்லை அழகான ஆணா வந்து தான் நின்றுருக்கும், சௌந்தரியமா வந்து தான் நின்றுருக்கும். ஆச்சரியமா இருக்க. ஆதாமே பார்த்து 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 போன கண்ணு புளிச்சு போச்சு. இது அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அதிக சௌந்தரியமால காட்டுது, அதிக மேக்கப். சில பேருக்கு பேக்கப் ஆக வேண்டிய வயசுல மேக்கப். $85, $90. ஓ, ஆமென், ஹல்லேலூயா. அவங்க விக்க என்ன, அவங்களோட இது என்ன? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்ப பாத்தீங்களா, இதெல்லாம் சும்மா ரோட்ல போற வம்ப விலைக்கு வாங்குறது இல்ல. ஆமென். நீ உன் ஸ்தானத்தை இருந்து அருமையா ஓட்டத்தை முடிச்சுட்டு அருமையா போ. ஆமென். அது முதல் நாள் வந்து அப்படிதான் வந்திருக்கும். அப்ப இதுக்கு என்ன செஞ்சிருக்கும்? அதிகமான சௌந்தரியம். ஓ, எப்படி பேசுது, எவ்வளவு ஸ்வீட் டாக். அடுத்த நாள் என்ன பண்ணும்? மொபைல்ல ஹாய் 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 ஹாய், ஆமென், ஹலோ. கடைசியில் நீ லோ 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 லோன்னு அலைய தடுத்துருவா, அலைய விட்டுருப்போம். ஆமென். லோ லோ லோ, எங்க லோ? அவர் போயிட்டார் எங்கேயோ, அவர் இந்த பூமியை விட்டே போயிருப்பார். இவன் இங்கே என் நேசரை தேடினேன், ராம் முழுவதும் தேடினேன், தேடிக்கிட்டே கடை பைத்தியம். ஆமென். பார்த்தீங்களா, சிஸ்டர் சொல்றாங்க. அப்போ இது என்னன்னா, அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு உனக்கு இருக்கிற சௌந்தரியத்தை நீ காத்துக்கமா. நீ வந்து காட்லி. ஆமென். உனக்கு அந்த அழகை கொடுத்துருக்கிறது எதுக்கு கொடுத்துருக்காரு? கர்த்தரை பிரைஸ் பண்ண. உன்னை பார்க்குறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்த. உன்னை பார்க்குறவங்க பார்த்தீங்களா எவ்வளோ, அவங்க முகத்தையும் பாரு. ஆமென். எங்கள் அம்மா சொல்லுவாங்க முந்திலாம், அவன் முகத்தையும் பாரு, அந்த பையன் முகத்தையும் பாரு. ஆமாம், அவன் எப்படி இருக்கான் பாரு. முகத்தில் ஒரு கிளை இருக்குடா, உங்ககிட்ட ஒரு கிளையே இல்லைடா, முகத்தில் துக்க பிடிச்சி போய் கிடக்குற நீ. எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவான். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, நான் வந்த உடனே எங்கள் அம்மா முகம் பாரு. ஓ அம்மே பாஸ்டர் பகல்லாம். அப்புறம் அவங்களுக்கு நான் எப்படி தெரியும் இப்பெல்லாம்? பாஸ்டர். நான் சொல்கிறேன், நான் உங்கள் மகன், நீங்கள் எனக்கு பாஸ்டர். நான் உங்கள் மகன், நீங்க எனக்கு பாஸ்டர். ஆமென். ஏமா, நான் உங்களுக்கு மகன், அது எனக்கு தெரியும், ஆமென். யாக்கோபு சொன்ன மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஆமென்.
யோசேப்புடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகும்போது இவன் தான் மூத்தவன், இவன் தான் இளையவன் எனக்கு தெரியும். வித் குவைட் ஸ்பிரிட், தெளிவு. நீங்க நினைக்கிறீங்க முதிர்ந்த வயது உள்ளவங்க எல்லாம் ட்ரபுள்ல இருக்காங்கன்னு. நோ நோ. போராடிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ட்ரபுள்ல இருக்காங்கன்னு. நோ. ஜாக்கப் தெளிவு, முதிர் வயதுல தெளிவு, ஸ்பிரிச்சுவல் வேனிட்டி, அதுதான் உங்க சொத்து. இடையில நடக்கிறதெல்லாம் தூக்கி ரபிஷ் மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. கேட்கிறவன் கேட்கறான், கேட்காதவன் போறான். யாக்கோப் என்ன எப்படி சொல்லி ஆசீர்வதிச்சான் சொல்லுங்க? யோசேப் கனி தரும் செடி, பென்யமீன் பீறுகிற ஓனாய். அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. நீ பீறுகிற ஓனாய். அந்த கேஸ் பழைய ஏற்பாட்டிலையும் வந்ததுங்க, புதிய ஏற்பாட்டிலையும் வந்ததுங்க. தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் யார்கிட்ட வந்தது? சவுல். அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும், ஸ்பிரிச்சுவலுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்த போதிலும், ரியாலிட்டி ஓனாய், பீறுகிற ஓனாய், பிளஸ் அவனை விடவே இல்லை. பீர்னா தாவீத பார்க்கும் போதெல்லாம் காய்மகரமா பார்த்தான். பீர்னா தாவீத. அதே புதிய ஏற்பாட்டுக்குள்ள வாங்க. பவுலா இருந்த சவுல், அவனும் பென்யமீன் கோத்திரம் தான். அவன் எதை பீர்னா? சபையை பீர்னான். சபையை பட்டயத்தால ஸ்மாஷ் பண்ணான். வார்த்தை மாறாது, கர்த்தருடைய வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவ வார்த்தை ஒழியாது. தெளிவா யாக்கோப் சொன்னான். ஆனா இயேசு சவுல அப்படியே பவுலா மாத்திட்டார். ஆமென். தெளிவுள்ள என் இயேசு. கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்க, be bold Jesus. போல்டா பேசு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற சபை நான் தான். நீ என்ன சபையை தான் துன்பப்படுத்துற சொல்லுங்க. ஊழியக்காரங்க சொல்லணும், சபைக்கு விரோதமா பண்ணாத, சபைக்கு விரோதமா செய்யாத, உட்கார்ந்து பேசுவா. ஆமென். எஸ். இயேசு என்ன சொன்னார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். உடனே சவுலுக்கு தெளிவு வந்துருச்சே. ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாகிறேன்? தெளிவு வந்துச்சா? தெளிவு வந்துருச்சா? வந்து ஸ்பிரிச்சுவல் வேலிட்டி, சாரி சானிட்டி வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சுமா. நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன்? முதல்ல கேட்ட, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். அவ்வளவுதான். நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன்? நீ போய் பைபிள் காலேஜ் படி, அப்புறம் நீ ஊழியத்துக்கு வா, நீ பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியவைகள் உனக்கு சொல்லப்படும். கிளியர் கிளியர். நீங்க தெளிவா மட்டும் ஒரு வார்த்தை பேசுங்க. தெளிவா 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை பேசலாம். என்ன வார்த்தை அது? என்ன வார்த்தை அது? நீர் என் வீட்டுக்கு வருகிறதற்கு ஐம் அன்பர்த்தி. ஒரு வார்த்தை நீ சொல்லும், அவ்வளவுதான். கிளியர் கிளியர். அப்போ என்ன சொல்லுது? உலக சிநேகம். யாக்கோப் 4:4 மீண்டும் படிங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். அப்போ be friendly with the world. அது நீங்க உலகத்துக்கு சிநேகிதனாக இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்களா? friendship with the world is compared to adultery. Amen. உலகத்துக்கு நீங்க சிநேகிதனாக இருந்தீங்கன்னா, உலக ஃப்ரெண்ட்ஸ், உலக காரியங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்படின்னா சபைக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா? சபைக்குள்ளேயும் உலக சிநேகம் இருக்கும். பரலோகத்திலிருந்து வந்ததுலேயே உலக சிநேகம் இருக்க. தேவகுமாரர்கள் இறங்கி அங்க இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க? இறங்கி வந்த உடனே மாறிட்டாங்களே. பிளஷை பார்த்த உடனே மாறிட்டாங்களே. கேர்ஃபுல் கேர்ஃபுல். அன்னைக்கே அப்படி நடந்தது. கர்த்தர் சொன்னார், ஆவி மனுஷனோட போராடாது. அப்ப இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொலாவும் நினைக்கிறீங்களா? எனிமிட்டி. யூ ஆர் த எனிமிட்டி. சத்ரு.
ஆமென். பின்னால போ சாத்தானே. அப்படிதான் கர்த்தர் சொல்லுவார். அப்படிதான் கர்த்தர் சொல்லணும். அப்படி நீங்களும் அப்படிதான் சொல்லணும். நீங்களும் அப்படித்தான் சொல்லணும். அடுத்தது 1 யோவான் 2, 15, 16, 17. 1 யோவான் 2, 15, 16, 17. உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வித் வேர்ல்ட் நம்மளை எங்க கொண்டு போயிருது? எங்க கொண்டு போயிருது? லவ் ஆஃப் வேர்ல்ட். அது மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும். லவ், அது மேல ஒரு லவ். முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்தது எப்படி மாறிடுது? லவ். என்ன போட்டிருக்கு? உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ இது எப்படி? இது அங்க பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பிதாவினால தான் முதல்ல எல்லாம் உண்டாச்சு. ஏன் பிதா அங்கிருந்து தள்ளுறாருன்னா, இந்த ஆவிகள் எப்படின்னா லூசிபரை தள்ளும் போது அங்கிருந்து விழுந்த ஆவிகள். நல்லா கவனிக்கணும். அதுக்கு நிறைய வசனம் இருக்கு. ஆமா, ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இவங்க பேரு. வரம் விழும்போது அங்க ஆகாய மண்டலத்தில் ஒட்டிக்கிட்டாங்க கொஞ்சம் பேர். லூசிபரும் சில ஆவிகளும் தான் நேரம் வந்து எங்க வந்து இறங்குச்சு? டாட்ரஸ் பாதாளத்தில் ஆழத்தில் இருள் இருந்தது, அங்க வந்தது. மற்றதெல்லாம் அங்க அப்படியே வானமண்டலங்கள்ல அப்படியே உட்காந்துக்குச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆமென். இதை குறித்து நீங்க பார்க்கும்போது நீங்க வாசிங்க 2 பேதுரு 1 பேதுரு 3:19 படிங்க. 2 பேதுரு 4-7 படிங்க. 4 வசனத்தை படிங்க. 1 பேதுரு 3:19. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். பார்த்தோமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, நியாய தீர்ப்புக்காக ஒப்பு கொடுக்க வச்சிருக்க சில ஆவிகள். இப்ப யூதா 6:7 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாயத்திற்கு ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல். பாத்தீங்களா? இன்னைக்கு இது அப்படியே எடுத்துக்கிட்டா ஆதி அன்பு, சபையில இருந்த நாட்கள் இருந்த ஊழியம், அன்னைக்கு இருந்த பரிசுத்தம், அன்னைக்கு இருந்த ரட்சிப்பு, இதெல்லாம் போனவங்க தான். ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள், தள்ளப்பட்டு போனவங்க, விட்டவங்க. ஒன்று சொல்றேன் பாருங்களேன். அதாவது நான் ஒரு சபையில நீங்க வந்து ஒரு ஆவிக்குரிய, உண்மையிலேயே ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரர் இருப்பாருங்கன்னா அவங்க கூட நீங்க போராடக்கூடாது. உங்களை சப்போஸ் அவங்க சொல்றது வந்து உங்க ஆவிக்கு விரோதமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தரே உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவார். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க அவங்களோட போராடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆவி போராடாது. தப்பு செஞ்சுட்டு வருத்தப்படுறது இல்லை. இந்த ஸ்பிரிச்சுவல்ல மாத்திரம் நீங்க தவறு செய்யவே மாட்டீங்க. தவறு செஞ்சுட்டு வருத்தப்படவும் மாட்டீங்க. தவறு செய்ய மாட்டீங்க. தவறு செஞ்சாலும் வருத்தப்படுற அளவுக்கு நீங்க வருத்தப்படுறீங்கன்னா உங்கள்கிட்ட தான் தவறு இருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டவங்க கரெக்டாக வருத்தப்படுறீங்க. ஐயோ இவங்களை அனுப்பிச்சிட்டோம், இவங்களை துரத்திட்டோம், இவங்களை பண்ணிட்டோன்னு ஆதாம வெளியே துரத்திட்டு ஆண்டவர் வருத்தப்படலையே. ஆனால் வருத்தப்பட்டாருன்னு பைபிளில் ஒரு டிரான்ஸ்லேஷன் பைபிளில் சொல்கிறதாக ஒரு பரிசுத்தவான் சொன்னார். அந்த நினைவில் வந்து இறங்கி வந்து பார்ப்பாராம்.
இங்கே உலாவினாயே ஆதாம், என் சுவாசமே, என் ஜீவனே, தோட்டத்தையே சுற்றி சுற்றி வருவாராம். அப்படி அவருக்கு கொடுத்த வெளிப்பாடு, அது என்னன்னு தெரில எனக்கு. அந்த வெளிப்பாட்டை சொன்னார். சொல்லும்போது என் கண்களில் கண்ணீர் வந்துடுச்சு. அது சொன்ன அன்புக்காக ஏங்குறவர், அன்புக்காக ஏங்குறவர், அது வேற. அது டாபிக்ல நான் போல. சில பேர் சில காரியத்தில் இந்த பூமியில் நம்ம இருக்கிறோன்னா, நீங்கள் உங்கள் சைடில் சரியாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, கர்த்தர் உங்களுக்கு ஓகே கொடுக்குறாருன்னா ஓகே. இல்லாத பட்சத்தில் அதாவது ஒரு ஊழியக்காரங்க ஆவி மனுஷ ஆவியோட போராடாம இருக்குன்னா அங்கே சம்திங் இஸ் தேர். அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரியா? ஆமாம். இப்போ பாருங்க, இந்த இந்த யூதா 7 படிச்சீங்களா? யூதா 7. அந்தபடியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இங்க எப்படி கர்த்தர் ஏதேனே சுத்தி சுத்தி வந்தாரோ, அதே போல இங்க கூட சில பிள்ளைகள் இருக்காங்க, தான் விட்டு வந்த சபையவே சுத்தி சுத்தி வந்தாங்க, காமோடே சுத்தி சுத்தி வந்தாங்க, என்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க. அது தேவனுடைய பார்வை. அதுக்குள்ள நான் போகல. நான் சொல்றேன்ல, ஆதாம விட்டுட்டு கர்த்தர் ஏதேனே சுத்தி சுத்தி வந்ததாக என் பரிசுத்தவான் சொல்லுவார். தரிசனத்தில் காட்டினாராம் ஆண்டவர். அவருக்கு ஆண்டவர், எப்படி நீங்க அவனை அனுப்பிச்சிங்க? உங்க பிரியல்ல, ஃபர்ஸ்ட் பிரியத்தில் அவன் என்ன செஞ்சிருந்தாலும் நீங்க ஏன் அவனை துரத்துனீங்க? அதுவும் கதவை அடைச்சிட்டீங்களே, தோட்டத்தை காக்கிறதுக்கு சுடரடி பட்டயத்தெல்லாம் வச்சுட்டீங்களே அப்படின்னு சொன்னது தான் ஆண்டவர் காமிச்சாராம். மகனே, நான் அவ்வளோ கண்டிப்புள்ள பிதான்னு நினைக்காத. அவன் முதல் சுவாசம், மை ஃபர்ஸ்ட் பார்ன். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பார்ன். ஒரு இளைய குமாரனுக்கே வீட்டு வாசல்லையே நின்னானே தகப்பன், எப்போ வருவான்னு. மூத்த குமாரனை விட்டுருவாரா? மூத்த குமாரன்ட்டு என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நீ ஏன்பா வெளியே இருக்கிற, உள்ளவாயா, என்னுடையதெல்லாம் உனக்கு தானே, நீ ஏன் கோச்சிட்டு வெளியே நிற்கிற? ஆமே. ஆதாம் திருப்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தார். ஆதாம் மட்டும் ஏதேன்ட்டு வந்திருந்தான்னு ஆண்டவர் பார்த்து டவக்குன்னு இறங்கி வந்திருப்பார். அவன் இதான் சாக்குன்னு போயிட்டான். ஆமே. ஆனால் பாருங்க, சில பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் இப்படிலாம் இருந்துச்சு, சபையை சுற்றி வந்தோம், கூப்பிடுவாரா எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான். சோத்திரம், பரவாயில்ல. இன்னைக்கு உங்களை நாட்டின இடத்துல இருங்க, சமாதானமாக இருங்க, நல்லா சந்தோஷமாக ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அந்த தகப்பன்மார்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு எதுவும் நடக்கும். எப்பவும் சொல்கிறேன், நாளைக்கு எதுவும் நடக்கும். இந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு ஏவறத சொல்கிறேன், நாளைக்கு எதுவும் நடக்கும். உங்கள் தகப்பன்மார்களுக்காக ஜெபிங்க. புரியுதா? உங்களுக்கு சத்தியம் சொன்னவங்க, உங்களை நடத்தினவங்க, அவங்கள கசப்பு காட்டாதீங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரோட சமூகத்தில் தினம் அவங்களுக்காக ஜெபிங்க. நாளைக்கு எதுவும் நடக்கலாம். என்ன பாஸ்டர் என்னமோ சொல்றாரு? எதுவும் நடக்கலாம். எனக்கு அதுக்கு மேல எனக்கு தெரியல. ஏன்னா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கண்டிப்பா அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அது இல்லாமலாம் இருக்காது. ஆண்டவர் எப்படி செய்யறாரோ என்ன செய்யறாரோ எனக்கு தெரியாது. சரி, போட்டோம். அப்போ பாருங்க, இந்த ஆவிகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோபு புஸ்தகத்தை எடுங்க, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோபு 1:6. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். பாத்தீங்களா? தேவபுத்திரர் இது யாரு? அதேதான் அங்க பாத்தீங்களா? தேவபுத்திரர், சன்ஸ் ஆஃப் காட். தேவபுத்திரர் தேவனுடைய சந்நிதியில நிக்கும் போது சாத்தானும் அவர்கள் வந்து நின்றான். அப்ப தேவபுத்திரர், சன்ஸ் ஆஃப் காட் இன்னைக்கு எங்க நிக்கிறீங்க? தேவ சந்நிதி இன்னைக்கு உங்களுக்கு எது? உங்க சபை. உலகம் இல்ல, சபை.
தேவ சபை. அங்க சாத்தானும் வந்து நிக்கிறான். புரியுதா? சாத்தானும் வந்து நிக்கிறான். சில காரியங்கள் உங்களுக்கு இந்த பூமியில புரியாது. பாஸ்டர், பரலோகத்தில் எதுக்கு சாத்தானுக்கு வேலை? அவனை தான் தள்ளிட்டாரு, நீங்க எப்படி அங்க சாத்தான் நிக்கிறான்னு சொல்றீங்க? சாத்தான்ல நிறைய இருக்கு, நிறைய இருக்கு சாத்தான்ல. சரியா? ஆமா. அதாவது நீங்க 1 ராஜாக்கள் 22 பாருங்க. மிகையா தீர்க்க தரிசனம் சொல்லுவான். யாருக்கிட்ட? ஆகாப்கிட்ட சொல்லுவான், நீ போ, யுத்தத்தில் ஜெயிக்கலாம் போம்பான். ஆனா ஆகாப் நம்ப மாட்டான். ஆகாப் என்ன சொல்லுவான்? ஆகாப்கிட்ட ஒரு கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. என்கிட்ட ஆவி பேசாம உங்ககிட்ட எப்படி பேச வந்தது அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான், உங்க ராஜா யுத்தத்துக்கு மட்டும் போயிட்டு உண்மையா வந்துட்டாருன்னா நான் சொன்னது பொய், கர்த்தர் என் கூட பேசலன்னு அர்த்தம். கர்த்தர் என் கூட பேசுனது உண்மையா இருந்தா ஆகா போனது ஒரே போக்கு, வரமாட்டான், நீ வேணா பாரு. உடனே தோத்திரம் சொல்லுவான், நீ எப்படி சொல்ற அப்படிமா. அப்ப அவன் சொல்வான், கர்த்தர் எனக்கு காமிச்சார், வானம் திறந்திருக்கிறத காமிச்சார், ஒரு ஆவி வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்றது. அத என்ன சொல்லுச்சு? நீ எங்க இருந்து வர்றேன்னு கேட்டாரு. அந்த ஆவி என்ன சொல்லுது? ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இருந்து வர்றேன், நான் போய் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்லுது? நான் போய் ஆகாப் தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியா இருக்கிறேன். என்ன ஆவியா இருக்கிறேன்? பொய்யின் ஆவியா இருக்கிறேன். நீங்க எனக்கு உத்தரவு கொடுங்க, போறேன். அப்போ சில தீங்கு செய்கிற ஒரு தூதர்கள் அங்க இருக்கிறாங்க. தள்ளப்பட்டு போன, பெருமை நிமித்தம் தள்ளப்பட்டு போன லூசிபர் வேற, அவனோடு கூட விழுந்த இச்சையில விழுந்தவங்க வேற, அது வேற. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. இவங்க கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம் விழ மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து சில குசும்பு வேலை பண்றதுக்குன்னே இருப்பாங்க. சபையில் இருப்பாங்கல்ல, ரொம்ப பாவம் செய்ய மாட்டாங்க. சின்ன சின்னதா காதை பிடிச்சி முறுக்கி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அவங்க ஆராதனை படுக்கும்போது அப்படி ஒரு அடி அடிச்சுட்டு அல்லேலூயா, சத்துரு பின்னாடி தான் நிற்கும். ஆமென். யார் என்ன அடிச்சது, யார் என்ன அடிச்சது? இங்க ஒரே சிரிப்பு. இது கூட தெரியல இந்த பேக்கு. ஜெபம் பண்ணுதான், ஞான திருஷ்டியில பார்க்க வேண்டியதானே, யார் அடிச்சதுன்னு சொல்ல வேண்டியதானே. சபையில் இருக்கு, சபையில் இருக்கு. ஆமென். சபையில் இருக்கு. தேவ புத்திரர்கள் நடுவில் வந்து நிக்குது. அதே போல யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சில சில்லறத்தனமான வேலையை செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? சபையில் இருந்துட்டு. ஆமா, செய்வாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இவங்களா அப்படி செய்யறாங்க, இவங்களா அப்படி பேசுறாங்கன்னு. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். பாத்தீங்களா? நீ எங்க இருந்து வர்ற ஆண்டவர் கேக்குறார். நீ எங்க இருந்து வர்ற? சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக சில பேர்கிட்ட சில ஊழியக்காரங்க கேட்பாங்க, எங்க ஆளை காணுமே, எங்க ஆளை காணுமே, எங்க? நான் அநேக சபைகளுக்கு சுத்தி விட்டு வருகிறேன். அங்க நன்மை உண்டோ, இங்க நன்மை உண்டோன்னு பார்த்துட்டு வரேன் பாஸ்டர். ரவுண்ட் அடிச்சுட்டேன், பாண்டி ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டேன். தோத்துறோம். ஆமா ஆமா, எங்க போனா நல்ல இது கிடைக்கும் சொல்றான் பாருங்க. அவன் தான் சொல்றான், உலகம் எங்கும் சுத்திட்டு வர்றேன், உலகம் எங்கும் சுத்திட்டு வர்றேன், உலகம் எங்கும் சுத்தி அடிச்சுட்டு வர்றேன். ஆமென். உலகம் எங்கு சுத்தி, அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? சுத்தி அடிச்சுட்டு எங்க வர்றான்? தேவ சமூகத்துக்கு வர்றான். கேர்ஃபுல். ஃப்ரெண்ட்ஷிப் வித் வேர்ல்ட். நீங்க எங்க போய் சுத்தி அடிச்சுட்டு எங்க வர்றீங்க? நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃபரெண்ட். உங்க கதர் நாங்க உண்மையிலே எனக்கு தெரியும், நோ காம்ப்ரமைஸ். அதில் கதர்னாங்க. நாங்கள் எங்கே போவோம் பாஸ்டர், இத்தனை வருஷமா இருந்தோம், இப்போ எங்கே போவோம்? கதர்னாங்க. அது 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 வேற, அது வேற. ஆனால் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப் வித் வேர்ல்டு, உலகத்தோட ஸ்நேகம் பண்ணாதீங்க. இது எனக்கு சபையே வேண்டாம், சபை வாழ்க்கையே வேண்டாம், போயிடல. அப்படிலாம் போகிறவங்களாம் இருக்காங்க. ஆமாம், தாம்பரத்தில் ஒரு சாட்சி இருக்குது. ஐயோ ஆண்டவரே, அந்த ஆளை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், பார்க்க முடியல. வேறு சபைக்கு போகிறவங்க ஒரு அம்மா ஒரு நாள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னாங்க. என்ன, அது வேறு சபைக்கு போகிறாங்க. என்ன சிஸ்டர்? பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கார் சபைக்கே வரமாட்டுறாரு, அவர் வரணும், நீங்கள் ஜெபிக்க. அவங்க வீட்டுக்கார் எங்கே? அவர் எந்த ஊழியக்கார் கண்ணிலேயே முழிக்க மாட்டேன்ட்டு போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு? அவர் வேலைக்கு போயிட்டாரு.
இன்னைக்கு நான் வர்றேன்னு சொன்னீங்களா? சொன்னேன் பாஸ்டர், நான்லாம் யாரையும் பார்க்க விரும்பலை அப்படின்னு போயிட்டாரு. அவர் வரமாட்டேன்ட்டாரு. நீங்கள் அவருக்காக ஜெபிங்க. சரி, அப்படி என்னதான் சிஸ்டர் நடந்துச்சு அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. சொல்லுறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க. அவர் சொன்னாங்க, நல்லது செஞ்சேன் பாஸ்டர். என்ன செஞ்சீங்க? எங்கள் பாஸ்டர் சபை கட்டுறேன்னு சொன்னார். சரி, அதுக்கு இடம் வாங்கணும்னு சொன்னார். சரி, அதுக்கு டிக்கெட் புக் அடித்தார். அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. டிக்கெட் புக் அடித்தாரா? ஆமாம், டிக்கெட் புக்கில் அது என்னது ஒரு ரசீது மாதிரி அடிப்பாங்கல்ல, டொனேஷன் ஸ்லிப்பு, அதை அடித்தார். அதை அடித்து எங்களை மாதிரி ஒரு லேடிஸ் சிஸ்டர்ஸ் மாட்டெலாம் கொடுத்து தாம்பரம் இருக்கிற கடைங்கள்லாம் போய் கொடுங்கன்னு சொன்னார். அவ்வளோ முட்டாள்தனம் தெரியுமா? செய்யலாமா? இங்கே தான் யாரோ சொன்னாங்க, எங்கள் ஐக்கியத்தில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க டாக்டர்கிட்டலாம் போய் ஸ்லிப்பை கொடுப்பாங்க. ஒரு டாக்டர் நல்லா கேட்டு விட்டாரு, உங்கள் இயேசு மல்டி மில்லியனர், யூ ஆர் லைக் அ பெக்கர், சீட்டு எடுத்துட்டு காசு கேட்குறேன். ஒரு இந்து டாக்டர் சொன்னாராம். உண்மையா சொன்னாராம். தங்கச்சி தான் சொல்லுச்சு, இப்படி கேட்குறீங்க சீட்டை எடுத்துட்டு அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அதுதான் நான் சொல்கிறேன், நீ அன்காட்லியாக இருக்காதீங்க. தயவுசெய்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆவிக்கும் சரீரத்துக்கும் பயந்து ஊழியம் செய்யுங்க. உங்கள் சில ஆத்மாக்களை பலிகடை ஆக்கிறாதீங்க. இன்னசென்ட் சோல், இன்னசென்ட் ஆத்மாக்கள் நீங்கள் சொல்கிறத செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. அதை நல்ல வழிக்கு பயன்படுத்துங்க. நான் வேதத்தை கையில் வச்சுட்டு சொல்கிறேன். அந்த அம்மா சொன்னது தான் நான் சொல்கிறேன். என்ன நடந்தது சிஸ்டர்? நான் தாம்பரத்தில் நானும் இன்னொரு சிஸ்டரும் ஒரு கடையாக போனோம் பாஸ்டர். அந்த அம்மா அப்போ கூட சொல்லுது, நான் கர்த்தருக்காக தானே போனோம் பாஸ்டர். எங்கள் வீட்டுக்காரர் அதை பார்த்துட்டு என்னை வீட்டில் அடின்னு அடிச்சுட்டு இனிமேல் இந்த சபைக்கே வரமாட்டேன்ட்டார் பாஸ்டர். யார் பக்கம் நியாயம் இருக்கு? யார் பக்கம் அநியாயம் இருக்கு? தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் ஆவியில மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ பரியாசம் பண்ணிட்ட, உன் மூலமா கர்த்தர் பரியாசப்பட்டுட்டாரு. யூ ஆர் நாட் ஸ்பிரிட், யூ ஆர் ஜஸ்ட் லைக் மேன். மனுஷனோட போராட மாட்டார். மனுஷ ஆவியோடு கூட தேவன் என்ன செய்ய மாட்டாரு. நீ சபை நடத்திட்டு தான் இருப்ப, ஊழியம் நடந்துகிட்டு தான் இருக்கும். கர்த்தர் போராட மாட்டார். நான் சொன்னேன், இவ்வளோ நாள் ஆச்சா உங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னீங்களா? சொல்லிட்டேன் பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன் அவருக்காக அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வரணும். இந்த விஷயத்தில் உங்களுக்கு தவறு இருக்குமானா மன்னிச்சிருங்கய்யா, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன். எல்லாரும் செஞ்சாங்க, நானும் செஞ்சுட்டேன். தவறு இல்லை. ஏதோ மற்றவங்க சொல்கிறாங்க, எனக்கு யோசிச்சு செய்யுங்கன்னு, யோசிச்சு பண்ணணும். கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணணும். கர்த்தர் டிக்கெட் புக் அடிக்க சொல்லுவாரா? டிக்கெட் புக்கு அடிக்க சொல்லுவாரா? சொல்லுங்க. இதெல்லாம் நாங்கள் ஆர்சியில் தான் அந்த டிக்கெட் புக்கெலாம் பார்த்துருக்கேன். பில்டிங் ஃபண்டு, அந்த ஃபண்டு, இந்த ஃபண்டு. போவாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. தேவ நாமம் தூசிக்கப்படும். செய்யாதீங்க. இது அந்த சிஸ்டர் சொன்னது. அந்த பிரதர் அதில் ஷாக் ஆகி போய் இன்னும் போக மாட்டுறாரு. நானும் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேன், பார்க்க முடியலை. எங்கள் சபைக்கு கூப்பிட்றதுக்குலாம் இல்லை, அந்த சபைக்கு சேர்த்து விடுறதுக்கு தான். கணவன் மனைவியா எல்லாம் ஒன்றா போகிறீங்க, ஒன்றா போங்க. ஆமே, இதுக்கு தான், இதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி இருக்காதீங்க. இந்த மாதிரி தயவுசெய்து தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, அதுதான் என்ன சொன்னேன், பி ஃப்ரெண்ட் வித் வேர்ல்ட். உலகத்தோட ஸ்நேகிதம் கொண்டதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பைபிள் சொல்லுதுங்க, அவர்கள் கேட்டார்கள், கேட்டதை கொடுத்தார். மோசேக்கு கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உண்டான பொண்ணு வெள்ளி ஆபரணம்லாம் கர்த்தர் எங்க மலையிலே சொன்னாரா சொல்லலையா? மலையிலே சொன்னாரா சொல்லலையா? இது செய்யணும், இப்படி செய்யணும், ரத்தன வெட்டு இப்படி இருக்கணும், அது முத்திரை இப்படி இருக்கணும், முத்து இப்படி இருக்கணும், பவளம் இப்படி இருக்கணும், ஆசாரிப்பு மார் பதக்கத்தில் அந்த 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 கற்கள்லாம் பதிக்கணும், அதுக்கு வைட் ஒரி அதெல்லாம் இருக்க சொன்னார்ல. தங்கத்தில் கோல்டில் அது அந்த சித்தி மரத்தில் பேலையை செஞ்சு பொன் தகட்டால் மூடு. மோச அங்கேருந்து இறங்கி வரும்போதே நினச்சிருப்பான், பொன் தகட்டுக்கு நான் எங்கே போவேன், பொண்ணுக்கு எங்கே போவேன், இங்கே சோத்ரா ஆல்ரெடி காட் கிவன். ஈஜிப்ட்ல இருந்து வரும்போது கொள்ளையிட்டு கொண்டாங்க.
பொன்னையும் வெள்ளியையும் கேட்டு வாங்கினாரு கர்த்தர். கேட்டு வாங்க. எத்தனை பேர் கொடுத்தாங்க பொண்ணு வெள்ளியும்? யோசித்து பாருங்க. கொடுத்தாங்களா கொடுக்கலையா? கொடுத்தாங்களா கொடுக்கலையா? நான் எங்களுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு இருந்தாங்களா? கொடுத்தாங்க. அப்பந்தான் அவனுக்கு தெரிஞ்சது, எங்க நீங்க வந்து கொட்டுங்க, கொட்டுனா அது குமிது சேக்கல் கணக்குல. ஆகா, இவ்வளவு இருக்கு, இதை வச்சு அருமையா கட்டலாமே. கர்த்தர் கொடுத்துதான் உன்னை கட்ட வைப்பார். கர்த்தர் கொடுத்துதான் கட்ட வைப்பார், கொடுக்காம கட்ட. ஏன்னா கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுடைய பிரயாசம் விருதானா என்ன அர்த்தம்? அவரே கட்டுவார்னு அர்த்தம். அவரே கட்டுவார், அவரே செய்வார், அவரே உனக்கு எல்லாம் பண்ணுவார், அவரே உனக்கு எல்லாம் செய்வார். ஸோ நான் அதுக்குள்ள இப்போ போடுறேன். ஓகே, அடுத்தது என்னது? டோன்ட் பி கன்ஃபார்ம் வித் வேர்ல்ட். என்னெல்லாம் சொன்னேன்? டோன்ட் பி ஃப்ரெண்ட் வித் வேர்ல்ட். அடுத்தது என்னது? டோன்ட் பி லவ் ஆஃப் த வேர்ல்ட். அடுத்தது என்னது? டோன்ட் பி கன்ஃபார்ம் டு த வேர்ல்ட். ரோமர் 12:2. ரோமர் 12:2. எங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்காத. அடுத்தது எப்படி இருக்காத? அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ் பண்ணாத. வேஷமும் தரிக்காது. வேஷம், வேஷம்னா என்னது? டிஸ்கைஸ். இதுதான் அங்கே ஏவாளுக்கு பிசாசு செஞ்சது. மாறு வேஷம். அங்கே ஒரு வேஷம், இங்கே ஒரு வேஷம். தொழிலில் ஒரு வேஷம், சபையில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம், ஊழியத்தில் ஒரு வேஷம். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். இப்பிரபஞ்சம் உன்னை மயக்கி வச்சிருக்கு. அந்த வேஷத்தை தரிக்காது. அங்க போனா அங்க ஒரு சிரிப்பு, இங்க போனா இங்க ஒரு சிரிப்பு செய்யாது. அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தர் தேவனுடைய ஆமென். ஸோ நான் வேகமாக வர்றேன், இன்னும் சரியா 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஆகையால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு சில ஆவிக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் தருகிறார். எப்படி தருகிறார்? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1ஆம் வசனம் வேகமாக எடுங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். ஆமென். எல்லா அசூசியும் நீங்க. அசூசிக்கு அங்க என்ன போட்டிருக்கு? ஃபில்தினஸா? ஃபில்தினஸ். ஓகே, அப்போ எல்லா அசூசி, ஃபில்தினஸ், இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டிருக்குன்னா, some pet sin that feeds the old nature. some pet sin. pet sin என்னது? pet dog. அதே மாதிரி pet sin வச்சிருக்காங்கல்ல, பெட் டாக் இருக்குல்ல. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. அதோட படுக்கையில போட்டு கொஞ்சிறது, செல்லு காதுல போயிடும். நாய்ச்சல் அதோட கொடுமை கிடையாது, கடைசியில் காதை கிழிக்கிற மாதிரி ஆயிரும். கவனமா இருங்க. நாய்கள் கடைசி நாட்கள்ல நாய்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பெட் சின். ஃபாரின்ல தான் இப்போ இடையில நான் ஒரு இதில் படித்தேன். ஒரு மனுஷன் ஒரு பைத்தோன் குட்டியிலேருந்து வளர்த்துருக்கான். அது வளர்க்கணும், அது மாதிரி ரொம்ப ஆசை. அந்த பைத்தோனை வளர்த்து பெருசாக வளர்த்து ஒரு நாள் நல்லா அது தூங்கும் போதெல்லாம் பக்கத்தில் தான் படுப்பானான். படுக்கத்தில் தான் படுக்க வைப்பானான். அது பக்கத்தில் தான் படுத்து தூங்குமா. அந்த மலைப்பாம்பு வளர ரொம்ப பெட்டாக இருக்குமா. காலையில் பார்த்தா இவர் கூட நல்லா விளையாடுமா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஆவிதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம மூச்சை சொல்லிக்கிறோம், அந்த ஆவிகள் அப்படிதான் பண்ணும். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு நாள் அது 1 மாசமா சாப்பிடலையாம். 1 மாசமா சாப்பிடல. எதுக்கு சாப்பிடல? அண்ணன் பால் முட்டை அது எது என்னமோ டாக்டர்லாம் கேட்டு, ஐயோ என் பெட்டு சாப்பிட மாட்டேங்குது, என் பெட்டு சாப்பிட மாட்டேங்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு. அது சாப்பிடவே அமைதியா இருந்து. எதுக்குடா அமைதியா இருக்குன்னு பார்த்தா, ஒரு நாள் தான் அண்ணன் தூங்குறாரு, அது நைட்டுக்கு மேல அவனை விழுங்க ஆரம்பிச்சிருக்க. ஏன்னா அந்த ஸ்மெல், ஐ லைக் யுவர் ஸ்மெல்.
உன் வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்குது. பெட்டு வாசனை இது இவனுக்கு புரியல. பாதி தலை உள்ள போயிடுச்சு. அப்படியே தலையை எடுத்துட்டு துண்டை காணு துணியா காணு ஓடி போய் ஒன்று ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு டாக்டர், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஒரு அந்த பாம்பு சம்பந்தமான ஆள்கிட்ட போய் கேட்டதுக்கு சொன்னானா, உன் பெட்டு எவ்வளோ நாளாக சாப்பிடல? 1 மாதம். அது பிளான் போட்டுடுச்சு உடனே காலி பண்ண. ஏடா மடையா, அப்படி வளர்க்கணும் ஆசைப்பட்டிய, ஒரு கூண்டில் போட்டில் வளர்க்கணும். எதுக்குடா உன் பக்கத்தையே படுக்க வச்ச? அது நல்லா உன் வாசனையை முகந்துச்சு. வாசனைய ஏவாள் முத நாள்ல என்ன பண்ணிருக்கணும்? யூ டிஸ்கஸ் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அது முதல் நாள்ல ஏவாள் வாசனையை நல்லா முகந்துருச்சு. உண்மை. ஆமென். பெட் அதுதான் சொல்றது, some pets sin that feeds the whole nature. பழைய சுபாவத்துக்குள்ள அது உங்களை கொண்டு போயிடும். ஸோ வளர்ப்பு பாவங்கள் நமக்கு பழைய சுபாவங்களை தான் கொடுக்கும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்? ரோமர் 13:14 சொல்லுது, துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். துர்ரிச்சைகளுக்கு இடமாக, துர்ரிச்சைகளுக்கு இடமாக. 11 இருந்து வாசிங்க சீக்கிரம். ரோமர் 13:11 இருந்து. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று எண்ணி இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோ. துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. சோ அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்னது? நித்திரை விட்டு எழுந்திருக்கணும். வேக்கப். த வேக்கப், த ஃபர்ஸ்ட் இஸ் வேக்கப். ஃபர்ஸ்ட் வேக்கப்லே ஸ்பிரிச்சுவல்ல நீங்க வேக்கப் ஆயிட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 இருந்து வாசிங்க. வேகமா வாசிங்க சீக்கிரம். 5 நிமிஷம் சீக்கிரம். 1 தெசலோனிக்கேயர் 5. இரவிலே திருடன் வருகிற வண்ணமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக. இப்ப நான் சொன்ன அந்த கதை தான். திருடனை போல, திருடன் கொல்லவும் அழிக்கவும், திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக. அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அந்த காலத்தில் இருந்தால் தான் மைண்ட் டார்க் ஆகும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யூ ஆர் ஸ்பிரிச்சுவல், கேர்ஃபுல். ஸ்பிரிச்சுவல் வேனிட்டியில இருந்தானா உனக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் திருடனை போல வருவார். திருடனை போல அவருடைய நாட்கள் வரும். நினையாத நேரத்தில் வருவார். பிசாசும் திருடனை போல தான் வர்றான் இல்லையா? அவனும் அப்படித்தானே வரான். அவனும் அப்படித்தான் வர்றான். திருடன் திருடவும் கொல்லவும் வரான். ஆண்டவர் திருடனை போல வர்றாருனாக்கா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது ஒரு பகலின் குளிர்ச்சியான வேலையை குறிக்கிறது. மேட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். ஒரு 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 இரவின் அந்தகாரமான வேலையில தான் கர்த்தர் வருகிறார். சரியா? அதுதான் அது. ஓகே. 11 வரைக்கும் படிங்களேன் வேகமா சீக்கிரம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள். ஆ 11 வரைக்கும் படிங்க. 11.
ம் ஆ ஆ ம் போதும். அப்போ நம்பர் 1 என்ன சொன்னேன்? வேக்கப். ஃபர்ஸ்ட் இஸ் த வேக்கப். செகண்ட் இஸ் கிளீன் அப். Second is the clean up. Amen. We do not want to be found dressed in dirty garments and the Lord returns. Amen. அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வேக் அப். செகண்ட் இஸ் த கிளீன் அப். கிளீன் அப். சுத்திகரிச்சு ஆயத்தமா இருங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேனிட்டி. வேக்கப்ல இருங்க, கிளீன் அப்ல இருங்க. 1 யோவான் 2:28 படிங்க. 1 யோவான் 2:28. 1 யோவான் 2:28. இவ்வளவு நேரமா? மீண்டும் படிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக இதைத்தான் சகேயு செஞ்சான். அவர் வரும்போது எப்படி இருந்தான்? அவருக்கு ஆயத்தமாகி போய் கிளீன் அப், வெல் கிளீன் அப். இப்படி செய்வேன், இப்படி பண்ணுவேன், ஆஸ்தி எப்படி கொடுத்துருவேன், இப்படி பாதியா கொடுத்துருவேன், எல்லாத்தையும் செஞ்சிருவேன், வெல் கிளீன் அப். அவன் அப்படி செய்யும் போது 1 யோவான் 3:3 சொல்லுது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையே சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இயேசு தாங்க பியூர். ஜீசஸ் இஸ் த ஒன்லி ஒயிட். அவர் தான் வெண்மையானவர். ஆனா யாக்கோபு பேரில் வந்துருச்சே, சகேயுனா பியூர் ஒயிட். அப்ப அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். So wake up, clean up. Finally, amen. ரோமர் 13:14 வாசிங்க. ரோமர் 13:14 ஜெபம் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல படிங்க. நீங்க படிங்க. இந்த வருஷன்ல என்ன வருஷன் உங்களது கேஜேபியா? சரி. ஓகே. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் வருது. குரோப்னா என்னன்னா, இந்த வசனத்துல இருக்குல்ல, 14 இருக்குல்ல, 13-14 துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்ளுங்கள் மீன்ஸ் அதுக்கு அதாவது கிளீன் அப் இல்லையா? வேக்கப், கிளீன் அப், க்ரோப் மீன்ஸ் ஆமென். தரித்துக் கொள்றது. தரித்துக் கொள்றதுக்கு ஓகே, தரித்து கொண்டு தொடர்ந்து க்ரோப், அதுல வளர்றது. ஓகே, அப்போ அந்த 3 காரியம் தான் உங்களுக்கு. என்னெல்லாம் சொல்லுங்க? என்னெல்லாம்? ஃபர்ஸ்ட் வேக்கப், 2வது கிளீன் அப், இன்னொன்று க்ரோப். சரியா? க்ரோப் எப்படி க்ரோப்ல வளரணும்?
கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை ஆமென் எப்படி அதில் வளரணும் அதை மட்டும் படிங்களேன். 9-10 வசனங்கள் வசிங்க. கொலேசியர் 9:3-9-10. தரித்து கொண்டு. அப்போ புட் ஆஃப் புட் ஆன். புட் ஆன் நியூ மேன். சரியா? தட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் வேனிட்டி. தோமனோமா எல்லாரும் முழந்தால் படிடும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் பார்த்தது போல நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். The thoughts of the righteousness are right, but the counsels of the wicked are deceit. Amen. Deceit. Amen. Hallelujah. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கெட்டு போகிற பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போட்டு நாங்கள் ஸ்பிரிச்சுவல் வேனிட்டியில் ஆவிக்குரிய தெளிவில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய தெளிவோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறாங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த கரம், பாதுகாப்பின் கரம், பராமரிப்பின் கரம், சுகத்தின் கரம், ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா வேக் அப், கிளீன் அப், க்ரோ அப். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிற பிள்ளைகளாக, பரிசுத்தத்தில் வளருகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே வளருகிற பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளை நீர் வளர்க்க நான் செபிக்கிறேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீரே. இன்றைக்கு போதிக்கப்பட்ட வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் வளரணும் அப்பா. வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளாக வளரணும் அப்பா. அடுத்த முறை இந்த பிள்ளைகளை நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதை நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று ஆண்டவரே நாங்கள் ஆவியில கழிகூர்ந்து மகிழ எங்களுக்கு கிருபை தாரும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அதே ஆண்டவரே மரியாளுக்கு புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரே இயேசுவை தரித்து கொண்ட மரியாள் ஆண்டவரே எழுந்து மலைநாட்டிற்கு புறப்பட்டு ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அநேகர்களுக்கு அறிவித்து ஆண்டவரே என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிலே கழிகூறுகிறது. என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த பிள்ளைகளுடைய மாம்சங்கள் நம்பிக்கையோடு தங்கியிருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே அவைகள் காணப்பட தேவன் உதவி செய்ய செபிக்கிறேன். வந்த தேவ பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, அவருடைய சபைகளுக்காக, வந்த தேவ ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபையின் அளவுகள் அவர்களுடைய வாழ்க்கையில கூட கூட்டி கொடுங்க அப்பா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அபிஷேகத்தை கூட்டி கொடுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அபிஷேகத்தை, ஜெப ஆவியை இன்னும் அதிகமாய் கூட்டி கொடுக்க செபிக்கிறேன். அதிகமாக செபிக்க கர்த்தர் அந்த பாரத்தை பிள்ளைகளுடைய இருதயத்தில் வைக்க செபிக்கிறேன். ஆண்டவரே பிரச்சனையில போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் வேதனை நீங்கி சுகமாக இருக்க செபிக்கிறேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காணக்கூடாது ஐயா. இனி அவர்கள் சமாதானத்தோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிரத்தை இந்த கூட்டத்தை நடத்துகிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தின் மேல விசேஷித்த கரம் இருக்க செபிக்கிறேன். மகள் மீது, சகோதரன் மீது, தாயார் மீது, சகோதரி மேல பரிசுத்த கரம் பாதுகாத்து வழி நடத்த ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய வழி நடத்தல் அனுபவிக்க ஸ்நேகமும் வந்த தேவப்பிள்ளைகள் மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர்